என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இளைஞர்கள் பெரு எழுச்சியாக ஒரு சீற்றத்தோடு கிளம்பி வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். பல இடங்களிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆக வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு பெரிய அளவிற்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் இளைஞர்களாக ஒட்டுமொத்தமாக எழுச்சியோடு வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த சில தினங்களாக சென்னையில தொடங்கிய மெரினா கடற்கரையில ஒரு 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கடந்த ஞாயிறு அன்று ஒரு பேரணியாக வந்ததில் தொடங்கி அதற்கு பிறகு மதுரை, கோவை, சேலம், திருச்சி என்று ஒவ்வொரு ஊராக இப்போது எல்லா ஊர்களிலும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு வீதிகளிலே வந்து ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும். ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்தினுடைய, தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், அது எங்களுடைய வரலாற்றோடு பின்னி பிணைந்தது. இதை தடுக்கக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது. இளைஞர்களுடைய பெரிய எழுச்சியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கான ஒரு குரலாக பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் இப்படியான குரல்கள் வேறு சில விஷயங்களுக்கும் வந்திருந்தால் நல்லது என்கிற ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளும் கூட இதே இளைஞர்கள் வருவதையும் பார்க்கிறோம். இதே மெரினா கடற்கரைக்கு சென்ற இளைஞர்கள் அதற்கு பிறகு ஒரு நாள் முழுவதும் சேப்பாக்கத்தில் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் விவசாயத்தில் பெரிய அளவிற்கு தோல்வியை கண்டு அவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்வதும் அவர்களுடைய உயிரிழப்புகளையும் கண்டு அதை குறைந்தபட்சமாக அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தங்களை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருந்தது. அதே போல சில இளைஞர்கள் வெளிநாடுகளிலும் இருந்தும் பல பேருக்கு உதவிகள் செய்ய முன்வந்தது என்று பல்வேறு காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் சுத்தமாக பொய்த்து போயிருக்கிறது. விவசாயிகள் தங்களுடைய உழவர் திருநாளை எதிர்கொள்வதில் மிகப்பெரிய தயக்கத்தோடையும் கையில் செலவுக்கு பணம் இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பொங்கல் நாளிலுமே உழவர் திருநாள் என்று வந்தாலே தென் மாவட்டங்களில், குறிப்பா மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த ஜல்லிக்கட்டு என்பது அவர்களுடைய உற்சாகத்திற்கான ஒரு வழியாக இருக்கும். அதுவும் நடக்காதோ என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக களை இழக்கிறதா பொங்கல் என்கிற கேள்வியில் எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த ஆண்டு பொங்கல் என்பது ஒரு கேள்விக்குறியாக, ஒரு உற்சாகத்திற்கான ஒரு அறுவடை திருநாள் என்பது அப்படியான ஒரு திருநாளாக இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தொடர்பான அந்த தீர்ப்பை உடனடியாக வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. இந்த நிலையில மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும், மாநில அரசாங்கம் அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும், எப்படியாவது ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இன்றைய நம்முடைய நேர்பட பேச்சு நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் திரு புஷ்பவனம் குப்புசாமி, மண்ணின் மைந்தர், நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு அந்த தமிழருடைய கலை, பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல அவர் நேரடியாக தொடர்புடைய ஒருவர். அதே போல திரு முரளிதரன், விலங்குகள் நல ஆர்வலர். திரு பாடம் நாராயணன், அறிமுகமே தேவையில்லாத அளவிற்கான ஒரு சமூக ஆர்வலராக நிறைய பிரச்சனைகளில் தன்னுடைய ஈடுபடுத்திக் கொள்பவர். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திரு ஜெயராஜ், மன்னிக்கணும், திரு சிவ ஜெயராஜ் திமுகவிலிருந்து. அதே போல நம்முடைய கோவை அரங்கத்திலிருந்து அதிமுகவினுடைய திரு கோவை செல்வராஜ் கலந்து கொள்கிறார். மதுரை அரங்கத்திலிருந்து அபிராமி, இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலராக பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தவர்களில் ஒருவரான அபிராமி பங்கேற்கிறார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் வழக்குக்காக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்ற வழக்கறிஞர் கோவிலன் பூங்குடன் நம்மோடு டெல்லியிலிருந்து இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு முரளிதரன் தொடங்கலான்னு பார்க்கிறேன். என்ன பிரச்சனை? இந்த ஒரு விலங்குகள் நல ஆர்வலராக நீங்களும் இதுல வந்து பல்வேறு விஷயங்கள்ல பங்கேற்றிருக்கீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து பீட்டா அமைப்பினரால தொடுக்கப்பட்ட வழக்கினால் இன்றைக்கு இந்த தடைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. கண்டிப்பா பீட்டா அமைப்பால தான் இந்த தடைகள் ஆரம்பித்தன. பட் இது கேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, மதுரையில் ஆரம்பிச்சு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து, சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்ட கேஸ். நீங்க பீட்டா அமைப்பு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளி இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன். அவர்களுக்கு இந்த தடை கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிலையில இதை வந்து 2012 to 14 ரெகுலேட்டட் ஜல்லிக்கட்டு
அதாவது இந்த குரூவல்டிஸ் ரொம்ப கம்மியாகி இல்லாத அளவுக்கு போய்விட்டது. பட் இருந்தும் அந்த தடை வராவிட்டால் அவர்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இழப்பு இருந்தது. அதற்காக இந்த தடையை எப்படியாவது வாங்க வேண்டும் என்பதற்காக பழைய வீடியோ, அதாவது 2012க்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள், அது அன்ரெகுலேட்டட் ஜல்லிக்கட்டு, அந்த வீடியோக்களை திரும்ப திரும்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல ஊடகங்கள் நியூஸ் மீடியால இன்னைக்கு டிவி 18 நம்ம இந்த டைம்ஸ் நியூஸ்ல அது நேஷனல் மீடியா பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய ஜல்லிக்கட்டு போட்டோஸ் தான் திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இன்னைக்கு மத்தியானம் கூட when I spoke to I think நியூஸ் இந்தியா டுடே, நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ மாத்துங்க சார், தப்பான வீடியோ போடுறீங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் குரல்ட்டி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. 2012 இருந்து 14 வீடியோஸ் யாருமே காமிக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு சூழ்ச்சியா ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திரும்ப திரும்ப வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு நீங்க பீட்டால பார்ட்டா அல்லது அவர்களோடு இணைந்து பணியாற்ற காலமும் உண்டு தானே? ஆமா, நான் ஒரு எக்ஸ் மெம்பர் கூட பீட்டால. ஸோ ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு எப்போ நெருட ஆரம்பிச்சதுன்னா நாங்க வந்து கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி செஞ்சோம் ஜல்லிக்கட்டுல. அப்ப எங்களுக்கு பட்டது வந்து 3 இடத்துல கண்டிப்பா வந்து குரூவல்ட்டி நடந்தது. அது இல்லைன்னு நம்ம சொன்னா அது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ஆவணியாபுரம் நீங்க சொல்றது 2009 அதுக்கு முன்னாடி 2012க்கு முன்னாடி 2009ல நம்ம ரூல்ஸ் கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி அப்ப வந்து கண்டிப்பா நடந்தது. அது வந்து சீர்திருத்தப்பட்டது. அதாவது 2012 to 14 வந்து ரொம்ப 1 or 2 ரேர் இன்சிடென்ட்ஸ் தான். அதுக்காக ஒரு 3 இடத்துல நடந்ததுக்காக நீங்க 100% எல்லா இடத்துலயும் வந்து அதை தடை செய்யறது கண்டிப்பா தவறு. ரெண்டாவது, 3 இடத்துல நடந்தது மஞ்ச விரட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது வெரி பர்டிகுலர் ஏரியால மட்டும் தான் நடந்தது. சோ அது தேவையில்லாத விஷயம். பட் இன்னைக்கு வந்து இதுல பீட்டா இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி இறங்குறதுல என்ன காரணங்கள் இருக்கு சார்? அது ஒரு விலங்குகள் நர ஆர்வலர்களாக இருக்காங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. அதை கடந்தும் கூட கன்சிஸ்டன்டா இந்த விஷயத்துல இப்ப ஸ்பெயின்ல இதே புல்லக் இது போயிட்டு இருக்குது, காளைகளை அடக்குற அந்த விளையாட்டுங்கிறது. அங்கேயும் பீட்டா ட்ரை பண்ணாங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போனதாக தெரியல, ஃபெயில் ஆயிட்டாங்க. இங்க வந்து என்னன்னா நம்ம ஒரு பிளவுபட்ட ஒரு கண்ட்ரி. இங்க வந்து நமக்கு ஆரம்பத்தில் ஒற்றுமையே கிடையாது. இந்த கேஸை வந்து நம்ம சீரியஸா எடுத்து வாதாடவே கிடையாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க கையில வந்து அவங்கள பாத்தீங்கன்னா வெரி எலீட் சொசைட்டி பீப்புள். அவங்க வந்து வேற சிந்திக்கிட்டு வரும் விவசாயி கிடையாது, இல்ல நம்ம 9 to 5 வேலை செய்யறவங்க கிடையாது. They all born the silver spoon. Most of the people in this top end PETA and AWBI ல பாத்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க. இவங்க வந்து BMW ஆடியில தான் வருவாங்க. இவங்க லாபி பண்ற லெவலும் பாத்தீங்கன்னா AWBI விலங்குகள் நல வாரியம் இந்திய. ஆமா, அதுவும் கூட்டு சதி தான் இது. வெரி சிம்பிள். பீட்டா வேற, அனிமல் வெல்ஃபேர் போர்டு வேற இல்லங்கறீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறது இந்தியால. அத்தனை 6 ஆர்கனைசேஷனும் இன்டர்லிங்க்ட். They are together. நீங்க ஒரு நீதி அரசருக்கு அவங்க எப்படி தெரிவாங்கன்னா, பீட்டாங்கிற ஒருத்தர் போய் கேஸ் போடுவாரு, இந்த இடத்துல குரூவல்ட்டி நடக்குன்னு. உடனே AWBI அதுல இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகி என்ன சொல்லும், ஓ இப்படி நடக்கிறதா, உடனே வந்து இதை வந்து கண்டறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அனுப்பும். அந்த கமிட்டி போய் பார்த்துட்டு எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கமிட்டி பார்த்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஃபேவரபிளா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும், இந்த இடத்துல குரூவல்ட்டி நடந்ததுன்னு. அந்த ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணோன்னா நீதியரசருக்கு என்ன தெரியும், ஓ உண்மையிலே அனிமல் வெல்ஃபேர் போர்டு, ஸ்டாச்சுட்டரி போர்டு, இந்தியன் கவர்மெண்ட், ஓகே அவங்க கொடுத்த ரிப்போர்ட் கண்டிப்பா கரெக்டா இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு ஒரே குத்து பேன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இது ஒரு கேஸ் கிடையாது. நீங்க மும்பைல வந்து நீங்க வந்து புலக் கார்ட்ஸை வச்சு கெரசின் கார்ட்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. கெரசின் வண்டிகள் வந்து மாடுகளை வச்சு ஓட்டி கொண்டார்கள். அதை தடுத்தார்கள். இதே பீட்டா, இதே முறைதான். அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. பீட்டா உள்ளே போவார்கள், AWBI பின்னாடி வரும், ஒன்றாக சேர்ந்து அதை தடுத்து விட்டார்கள். ஒரு 300க்கு குறையாமல் ஒரு மாடுகள் கசாப்புக்கு சென்றன. அதுல பாதி மாடுகள் புகார் கொடுக்கிறவங்களும் ஒரே அமைப்பு, விசாரிக்கிறவங்களும் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிறீங்க. அதே சதிதான் நம்ம ஜல்லிக்கட்டில் நடந்தது. அதாவது AWBI பீட்டா குற்றம் சாட்டியது, AWBI ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது, அதாவது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், இந்த இடத்துல என்னென்ன குரூவல்ட்டி நடந்தது. சோ எல்லாமே ரெண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து இது ஒரு ஏமாற்று செயல். இது மட்டும் கிடையாது. எனக்கு வந்து இந்த கேஸ்ல வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இப்போ 2-3 ஊடகங்கள் நான் பேசிட்டு இருக்கேன், எல்லா இடத்துல நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த கேஸை நீங்க வந்து ஜெயிக்க முடியாது, இது உங்களுக்கு ஃபேவரபிளா ஆர்டர் வராது. ரெண்டாவது, நீங்க ஆர்டினன்ஸும் போட முடியாது. ஏன்னா 2 வாட்டி சுப்ரீம் கோர்ட்ல தடை செய்யப்பட்டது. 2 வாட்டி இது தடை செய்யப்பட்டதால் 3ஆவது வாட்டி நீங்க வந்து பேக் டோர்ல ஏதாவது ஒரு கொண்டாந்தீங்கன்னா திரும்பவும் தடை செய்வார்கள். தொடர்ந்து பேசலாம்.
திரு கோவிலன், இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பீட்டால ஏற்கனவே அங்கம் வகித்த திரு முரளிதரன், இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. ஒரு புகார் கொடுக்கிறவரும் ஒரே அமைப்பு, அவர்களோடு சேர்ந்து இருக்கிறவங்க தான் அதை விசாரிக்கிறாங்க. அப்படியான ஒரு அமைப்புல இருந்து நீங்க முழுமையாக ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாது, அல்லது அது ஒரு சரியான தீர்ப்பாகவும் இருக்க முடியாதுங்கிற ஒரு பார்வை வைக்கிறாரு. கூடுதலாக இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாது, சட்ட திருத்தம் முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது முதல்ல சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ 11/7/2011 ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதில் காளைகளை சேர்க்குறாங்க. ரெண்டாவது இது தற்சமயம் ஏற்பட்ட இது 7/1/2016 அதை ஒரு நோட்டிஃபிகேஷன் பெர்மிட்டிங் த புல் டு எக்ஸிபிட் அண்ட் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டு நம்ம தெளிவாக இது இப்போ நம்ம பேசிக் சட்டத்தை நம்ம மாற்றுறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரமும் இருக்கு, அது உண்டான வழிவகைகளும் இருக்கு, அது தாராளமாக பண்ணலாம். இப்போ ரெண்டு விஷயம், உச்சநீதிமன்றம் நாகராஜா ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 3லயும் செக்ஷன் 11லயும் சில கொடுமைகள் அவர் சொன்ன மாதிரி, முரளிதரன் சொன்ன மாதிரி 2009 ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த நாகராஜா தீர்ப்பே சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு காலகட்டத்தில் அரசாங்கம் அந்த அந்த வழிவகைகளுக்கு அந்த குரூவல்ட்டி ஏற்படுறதுக்கு வழிகளே கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வழிகள் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது தாராளமாக செல்லுபடியாகும். அதனால அவர் சொல்ற மாதிரி எதுவும் கொண்டு வர முடியாது, எதுவும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு இது கருத்து இல்லை. அது அடிப்படை சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் நோட்டிபிகேஷன் இல்லாம, நோட்டிபிகேஷன் ஒரு எக்ஸிகியூட்டிவால கொண்டு வரப்படுறது. அமெண்ட்மெண்ட் ஒரு அரசு பாராளுமன்றத்தினால பாஸ் செய்யக்கூடியது. அதை தாராளமா அரசு, இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படிப்பட்ட பவர்னா, ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றதை தவிர இது எல்லா பவரும் இருக்கு. அதனால அதிகாரம் இல்லைன்னு சொல்றது சரியான நோக்கு கிடையாது. இல்ல, அத இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்றீங்க? மத்திய அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும்ன்றீங்களா, அல்லது விலங்குகள் இதை பொறுத்த வரைக்கும் மாநில அரசே செய்ய முடியும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதுல யாருக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா இந்த பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அது ஒரு மத்திய அரசு சட்டம். ரெண்டாவது இந்த இது மத்திய அரசு சட்டம்ன்றபடி மத்திய அரசுக்கு தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு ஜட்ஜ்மெண்ட் நாகராஜால கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அபிராமி, நீங்க இன்னைக்கு தொடர்ந்து 2-3 நாட்களாக மதுரையில மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்க முடிகிறது. பல பெண்கள் பங்கேற்கிறாங்க. இப்படியான ஒரு எழுச்சி எங்கிருந்து வருகிறது? உங்களுடைய கோரிக்கைகள்ல நீங்க முன்வைக்கிறீங்க, ஜல்லிக்கட்டு பாரம்பரியமானது இதெல்லாம் சொல்லும் போது கூட விலங்குகள் துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதுல தடை விதிச்சிருக்கிறது. அதுல உடனடியாக எந்த தீர்ப்பையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்துல அரசாங்கம் எந்த அளவுக்கு இதுல இறங்க முடியும் நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட பாரம்பரியமான ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லலாம். வீர விளையாட்டுன்றதை விட ஜல்லிக்கட்டு எதுக்குன்னா, நம்மளோட ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழர் பண்பாடுல வர ஒரு பொண்ணை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஸ்போர்ட்டா கூட வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மதுரையில நடந்ததும் சென்னையில நடந்தது, இந்த இளைஞர்கள் எல்லாம் கேதர் பண்ணது நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இந்த காலத்துல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கேதரிங் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளோட இளைஞர்கள் மத்தியில வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஜல்லிக்கட்டை நீங்க ஒரு ஸ்போர்ட்டா பார்க்காம நம்ம தமிழரோட கல்ச்சரை பாருங்க. ஸோ ஜல்லிக்கட்டை நம்ம கல்ச்சரா பார்க்கறதுனால தான் நமக்கு இது ரொம்ப வலிக்குது. பட் ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட
மனுஷனோட, அதாவது தமிழ் மனுஷனோட ஆரம்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அவனோட சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இந்த ஜல்லிக்கட்டு இதுக்கு முன்னாடி நடந்த போதெல்லாம் அங்க போய் நேர்ல பார்க்க போயிருக்கீங்களா? இது இந்த ஜல்லிக்கட்டு மேல அப்படி என்ன ஒரு பெரிய ஆர்வம் இத்தனை பெண்களுக்கு இத்தனை இளைஞர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஈழ பிரச்சனை வந்த போது அப்போதும் கூட இலங்கை தமிழர்களுக்காக நிறைய இளைஞர்கள் தெருவுக்கு வந்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில கூட்டம் வருகிறது. எந்த பாயிண்ட்ல இது ஜல்லிக்கட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கல்ச்சரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இதுல நம்ம தெருவுல இறங்கி ஆகணும் அப்படின்னு தோன்ற ஆரம்பிச்சது? ஸோ பொண்ணுங்க வந்து தனியா இந்த தடவை மட்டும்தான் புதுசா வந்துட்டு இருக்கல, இதுக்கு முன்னாடியே பொண்ணுங்க நிறைய விஷயத்துக்காக வந்துட்டு இருக்காங்க. மதுரையை மட்டும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இப்போ அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, அங்கதான் நடக்குது. பட் மதுரையை சுத்தி இருக்க எல்லா இடத்துல இருந்து அங்க வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழரோட ஒன்றின ஒரு விஷயம் தான். இது தனியா வந்து ஜல்லிக்கட்டுன்றது மாடு சம்மந்தப்பட்ட விஷயமாவோ ஸ்போர்ட்ஸாவோ இல்ல வேற ஏதாவோ நீங்க பாக்குறது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா எப்பவுமே தமிழ்ன்றது ரொம்ப ரொம்ப காலமா நம்மளோட நாட்டுல, அதாவது இந்தியான்ற ஒண்ணு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. தமிழ் தான் பழைய மொழி அப்படிலாம் நம்ம சொல்றோம், பழமையான மொழி. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் மொழியை வந்து சிதைக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய சில சக்திகள் கல்ச்சுரல் டெரரிசமாக இதை யூஸ் பண்ற மாதிரி நான் பார்க்குறேன். கல்ச்சுரல் டெரரிசம்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, அதாவது தமிழ் மொழி தமிழ் மக்களை வந்து நீங்க சிதைக்கணும்னா அதோட ஆரம்ப கட்டமான அந்த ஜல்லிக்கட்டை நீங்க சிதைக்க பார்க்குறீங்க. ஸோ ஜல்லிக்கட்டை நாங்க வந்து எங்க ஊர்ல மதுரையில மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட ஒரு விளையாட்டா, வீர விளையாட்டா தான் நாங்க பார்க்குறோம். அது வந்து பொண்ணுகளுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கு மட்டும் கிடையாது. நாங்க மதுரையில் அப்படி பாக்குறது கிடையாது. அதாவது மதுரைன்னு சொல்றதே இது ஒரு தவறாத நான் கருதுறேன். ஏன்னா இது தமிழர்களோட ஒரு வீர விளையாட்டு. சோ இந்த கேதரிங்ல வந்து இத்தனை பொண்ணுங்க காலையில 5 மணிக்கே வந்தது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் இப்போதான் நம்ம தமிழர்களா வந்துட்டு இருக்கோம். மேபி பீட்டா பண்ற இந்த விஷயம் நமக்கு நல்லதா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே ஒண்ணு சேரணும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிலைமையிலும் இவ்வளவு சோசியல் மீடியாஸ் இருக்கும் போதும் இல்ல, நீங்க ஒரு நல்ல காசுக்கு வரன்றீங்க, ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டம், இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கேள்வி என்னன்னா, இது ஒரு நல்ல விஷயம். ஆனா விவசாயிகள் இறந்த போது 60 பேர் 70 பேர் 100 பேர்லாம் எண்ணிக்கையில போன போதெல்லாம் அது உங்களை டச் பண்ணலையா இந்த இளைஞர் கூட்டத்தை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அது குறித்து தான் கேள்வி எழுப்புறது திரு நாராயணன் அவர்கள்ட்ட. உங்களுடைய பார்வை அப்படியானதாக இருக்கு. இளைஞர்களோட எழுச்சி நல்ல விஷயம், ஆனால் இது எதெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. உங்களுக்கு இதுல என்ன பார்வை? இவ்வளவு பேர் வர்றாங்க, உணர்வு ரீதியா வர்றாங்க, யாரும் எங்களை கூப்பிடல, ஒரு சோசியல் மீடியால வந்த மெசேஜ் வச்சு தன்னெழுச்சியாக நாங்க வர்றோம், எங்களுக்கு பின்புலமாக யாரும் இல்லை, ஆனா இது வந்து ஒரு எங்களுடைய பண்பாட்டோடு எங்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றுபட்ட ஒரு விளையாட்டா இதை நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற பார்வையை அபிராமி முன்வைக்கிறாங்க. இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் மேல அதிகம் நம்பிக்கை வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன். இளைஞர்களுடைய இந்த கோபத்தை, இந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் எது பண்பாடு, எது கலாச்சாரம், எது தமிழர்களுடைய அடையாளம் என்பதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு சமூகமாக இந்த இளைஞர்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாக சமூக மாற்றம் வரும். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லோருமே வாக்கு வங்கிக்காக, அவருடைய வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொள்வது, இல்லைன்னா அதிகப்படுத்திக் கொள்வது, இல்லை அது போய் கரைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான உணர்வு ரீதியான விஷயங்களை வந்து மிகைப்படுத்தி போராட்ட அளவுக்கு கொண்டு போகும்போது நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் சாதனங்கள் எல்லார் கையிலையும் இருக்கு, விரல் நுனியில இருக்கு. ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தா எல்லாருக்குமே போய் சேர்ந்துட முடியும். அது பாட்டு ஊடகங்களும் கடந்த ஒரு வாரமா 10 நாட்கள் இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த அளவுக்கு ஊடகங்கள் விவசாய பிரச்சனைகளை பேசினோம். இப்ப 2-3 நாட்களாக அதிக எண்ணிக்கையில இந்த இளைஞர்கள் வரும்போது அந்த செய்தியும் பிரதிபலிக்கல. ஊடகங்களை நான் குறைத்து சொல்லவில்லை, நான் ஒரு பத்திரிகை நடத்தினதுனால இந்த விஷயம் கொண்டு போகும்போது அது வந்து உணர்வு ரீதியான விஷயங்கள் வரும்பொழுது இளைஞர்கள் அந்த வயசுல இருக்கிறவங்க உணர்வு ரீதியா தான் இருப்பாங்க. 20 வயசுல உணர்வு இல்லாதவங்க எப்போ இருக்க போகுது? அந்த 20 வயசு 18 வயசு 22 வயசுல உணர்வுகள் வரும். அப்போ அவங்க வந்து அந்த உணர்வு ரீதியா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம்னு எல்லாரும் சொல்ற போது ஆமா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அப்போ அதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்துகின்றால் அதற்காக எழுச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து அரசியல் மயமாகாமல், அரசியல் படுத்தப்படாமல், அரசியலிருந்து அந்நியப்பட்டு போய் இருக்கின்றார்கள். இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு டொனேஷன். எல்கேஜில இருந்து உயர்கல்வி வரையும் பல விஷயங்களில் இன்றைக்கு இளைஞர்களுக்கு தரமான கல்வி இல்லை. இது மிகப்பெரிய ஒரு சுழல் சந்தையா இருக்கிறது. ஒரு கல்லூரி முடித்து வரும் மாணவர்களால் ஒழுங்காக எழுத படிக்க தெரியவில்லை, ஆங்கிலமோ தமிழோ கூட.
இந்த மாதிரி ஐயா மாதிரி அவர்கள் தான் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை மாதிரி நெறியாளர்கள் இன்றைக்கு தமிழை திருப்பி தமிழகத்துக்குள்ள செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழே இல்லாத ஒரு சூழல் இருக்குது, மொழியே அழிந்து கொண்டு இருக்கின்றது. அதனால இன்றொன்று பல விஷயங்கள் பண்பாடு என்று நம்ம சொல்லும் போது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பண்பாடு உண்மையாக மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பண்பாடு என்பது எல்லோருக்குமான ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ பொங்கல் வச்சு படைச்சு சாப்பிடுறது எல்லார் வீட்லயும் நடக்கும், அது தமிழருடைய பண்பாடு. ஆனா காளை மாடை அடக்குவது ஒரு நிலவுடைமை சமூகத்துல செய்து கொண்டிருந்த காலங்காலமாக கலித்தொகையிலேருந்து பேசிட்டு இருக்கோம், 2000 வருஷமா செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கு எல்லா இளைஞர்களுமே விவசாயம் சார்ந்து இருந்தாங்க. கிராமத்துக்கு கிராமம் மஞ்சு விரட்டையோ இல்ல இது நடந்தது. இன்றைக்கு ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களோ இல்ல அவங்க சொல்றாங்கல்ல யூபிஎஸ்சியில படிக்கிறாங்க, ஐஏஎஸ்க்கு படிக்க போறாங்க, ஐஏஎஸ்க்கு தயார் பண்ற இளைஞர்களோ, ஒரு டாக்டருக்கு படிக்கிற இளைஞர்களோ, ஒரு என்ஜினியருக்கு படிக்கிற இளைஞர்களோ, இல்ல மெரினா பீச்சில் கூட்டம் போட்டவர்களோ அவர்கள் போய் மாடை பிடிக்க போவதில்லை. ஆக பெரும்பாலான இளைஞர்கள் யாரு மாட பிடிக்கிறாங்கன்னா கல்லூரிக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லாத பெரும்பாலும் ஏழை இளைஞர்கள் தான் பிடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே பிரச்சனைக்கு அவரவர்கள் தான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வை சரியா இருக்க முடியுமா? நம்ம எல்லோருமே அரசியல் கட்சி தலைவருடைய குழந்தைங்க கூட போய் பிடிக்க போறது இல்லையா? எந்த ஒரு தலைவருடைய பேரனோ போய் பிடிக்க போறது இல்ல மாட. இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான அன்றைக்கு பண்பாடா இருந்த விஷயம் இன்றைக்கு ஒரு சுரண்டலுக்கான ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். நம்ம டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், இல்ல ஆடிட்டோரியம்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா அரங்கத்துல இருக்கிறோம். 2011-12 உச்ச நீதிமன்றத்துடைய விதிமுறைகள் படி நடத்தப்பட்ட போது மாட்டுடைய வாழை முறுக்கிற போது அந்த இளைஞனை போலீஸ்காரன் அடின்னு லத்தியால அடிச்சான். இந்த மாதிரியான வீரர்களுக்கு மரியாதை கூட இல்லைங்க. நீங்க கிரிக்கெட் வீரர்களுக்கு கொடுக்குறவங்க வீரம்ன்றீங்க. இந்த மாதிரி மஞ்சு விரட்டுல வர்றவங்களோ இல்ல ஜல்லிக்கட்டுல ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், பால் தெரிஞ்சு போச்சுன்னா கெட்டு போச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க. அன்றைக்கு நிலவுடைமை சமூகத்துல பண்பாடு சார்ந்த ஒரு விஷயமா இன்றைக்கு கிரிக்கெட் எல்லார் வீட்லயும் விளையாடுவோம், எல்லாரும் மாடு பிடிக்க போவோமா? கல்லூரியில நீங்க மாடு பிடிக்கிறத ஒரு தனி கோர்ஸா நடத்துறீங்களா? இல்ல இது ஒரு சமூகத்துல இருந்தது. காலங்காலமா ஒரு சாதிய ரீதியான சுரண்டலும் அதுல பிரச்சனை இருந்தது. இன்றைக்கு அதை தாண்டி இன்றைக்கு எளிமையான மக்கள் எல்லாம் வர்றாங்க. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அரசியல் கட்சி தலைவர்கள் அழகிரி பனியனை போட்டுக்கிட்டு இல்ல ராம்தாஸ் பனியனை போட்டுட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பனியனை போட்டுட்டு அவங்க பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க அண்டா கொடுப்பீங்க, பீரோ கொடுப்பீங்க, மிக்சி கொடுப்பீங்க, வாட்ச் கொடுப்பீங்க, இது கொடுப்பீங்க. இந்த ஆண்டு நடந்திருந்ததுன்னா மேடம் சசிகலாவுடைய பணியனையும் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்படி ஒரு சுரண்டல் அரசியல் கட்சிகள் ஆதாயம் பெறுவதற்காக படிக்காத இளைஞர்கள் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கிற எந்த இளைஞனுக்கு பின்னாடியும் எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு கோவையில இருந்து நம்ம லைவ் கொடுக்கிறோம், எந்த அரசியல் கட்சியையும் நாங்க ஏற்க தயாராக இல்லை, எங்க பிரச்சனையை நாங்க சொல்றோம். ஆனா போராடுற இளைஞர்கள் போய் பிடிக்க போறது இல்ல. இது பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லாதுங்க. பண்பாடா கலாச்சாரமா இருந்து இன்றைக்கு திரிந்து போன பாலாய். அந்த கேள்விதான் நான் கேட்க வேண்டியிருக்கு. நான் வரேன் திரு. இதுல நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நேரடியாக நீங்க மண்ணோடு சேர்ந்து அந்த வேரோடு இருக்கிற ஒருத்தர் இதை ஒரு பண்பாட்டோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. நிலவுடைமை சமூகத்தில் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு சுரண்டலுக்கான ஒரு விளையாட்டா தான் இதை பார்க்கணும். விளையாட்டுன்னு கூட பார்க்க முடியாது, ஒரு சுரண்டல் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். அதாவது நம்முடைய பண்பாடு சார்ந்த விஷயம். இதை சிலப்பதிகாரத்திலிருந்து 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கலித்தொகை சிலப்பதிகாரத்தில் ஆச்சரிய குறவையில இதை பத்தி சொல்லியிருக்கு. அதுல வாளை பிடிக்கிறது தவறு, அதுல சொல்லியிருக்கு. அந்த திமில தான் பிடிக்கணும், காளையை அடக்கிறது. அப்ப இது மதுரை ஏன் சொல்லுதுன்னா ஆட்சியர் சம்பந்தப்பட்ட ஆயர்குல பெண்கள் காளையை அடக்கி எவன் அடக்கிறானோ அவனுக்கு மாலையிட்டதாக வரலாறு. அதனாலதான் மதுரையை சுற்றி உள்ள பெரும்பாலானவர்கள் அந்த ஆயர் குலத்தவர்கள் தான் இந்த மாடுகளை பேணுவார்கள். அதாவது ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டால் ஒரு ஆண் கன்றுக்குட்டி எடுத்து அது வளர்ப்பார்கள். அது பயிற்சி அளிப்பார்கள். பயிற்சி அளிக்காத மாடுகள் தான் பயப்படும். பயிற்சி அளித்த மாடுகளை தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்பதே நான் மறுக்கிறேன், அந்த சொல்லையே நான் வெறுக்கிறேன். அதுக்கு சல்லி என்றால் பணம், நாணயம். நாணயத்தை தங்க நாணயத்தையோ நாணயத்தை மாட்டினுடைய கொம்பிலே கட்டிவிட்டு அதை காலை அடக்கி அந்த சல்லியை எவன் எடுத்து கொடுக்கிறானோ அவனுக்கு அது பரிசு. அவனை விரும்புகின்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த சல்லிக்கட்டு என்பது நாளடைவில் ஜல்லிக்கட்டு என்றாகிவிடுது. ஆனால் அது பழமையான இலக்கிய சொல் ஏறு தழுவுதல். தழுவுதல் என்றால் அணைத்தல், அதான் பொருள். இப்ப ஒரு முதலேறு ஒரு பெண் மணப்பெண் இருக்கிற மணமகன் இருக்கிறான், அந்த பெண்ணை அணைக்கிறான், அது தழுவுதல். அப்ப மாடை அது அந்த தழுவுதலால் அந்த மணப்பெண் இன்புறுகிறான், அது மென்மையானது. அது போலதான் இந்த காளையும் அடக்குவதாக வரலாறு சொல்லுகிறது.
ஏறு தழுவுதல் என்று அழகான தமிழ் சொல் இருக்கிறது. இது நம்முடைய பண்பாட்டின் பாரம்பரியமா வந்துகிட்டது. இது இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, செல்போன் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது என்பதற்காக நாம் பண்பாட்டை விட்டுறக்கூடாது. இன்றும் கிராமங்களிலே மண் சட்டி தான் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செம்பு வந்து விட்டது, அலுமினியம் வந்து விட்டது, எவர்சில்வர் வந்து விட்டது, நீங்க மண் சட்டியில சமைக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் முற்றத்தில் கோலமிடுகிறார்கள். கோலமிடுவதற்கு யாரும் கற்றுத்தருவது அவர்களுடைய பண்பாடு. பொங்கலுக்கு இப்படிதான் பொங்கலிட வேண்டும் என்று எந்த கல்லூரியிலும் சொல்வதில்லை. அது அவர்களுடைய பண்பாடு. ஆகவே ஏறு தழுவல் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நடக்கின்ற தமிழர்களுடைய ஒரு வீர விளையாட்டு, வீரத்தின் அடிப்படையில் வந்தது. பெண்கள் விரும்புகிறார்கள், வீரனைத்தான் விரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் தமிழர்களுடைய வீரம் என்பது பாராட்டுக்குரியது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வருகிறது. காலம் மாறிவிட்டது. பண்பாட்டை நீங்க வரையறுக்க முடியாது அப்படிங்கிறார். இதுதான் நீங்க கோலம் போடக்கூடாதுன்னோ அல்லது இதுலதான் நீங்க வந்து சமைக்க கூடாது, இல்ல மண் சட்டியில உணவு சமைக்க கூடாதுன்னோ சொல்ல முடியாது. காலம் மாறலாம், ஆனா இது மாற முடியாதுங்கிற உண்மைதாங்க. பண்பாடை வரையறுக்க முடியாது. உங்களுக்கு பண்பாடா தெரிகிறது, எனக்கு பண்பாடா தெரிய வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சமூகத்துல வந்து சிறிய பெரிய பண்பாடுகள் இருக்கும். நாடு தழுவிய ஒரு சமூகம் தழுவிய பண்பாடுகள் இருக்கும். இந்த சமூகத்தில் உள்ள சிறு சிறு அமைப்புகளுக்கு வந்து சிறிய கூறுகள் இருக்கலாம். சொல்ல வரேன்னா பண்பாடாக இருந்தது. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு அறிவியல் சார்ந்த நான் என்ன சொல்ல, எதனால பண்பாடு இல்லை இன்றைக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு படித்த இளைஞர்களோ இல்ல வசதியா இருப்பவர்களோ நடுத்தர வர்க்கத்திலேயோ அவர்களுடைய குழந்தைகள் போய் இதை கொண்டு வர போறது. இது வந்து ஜனநாயகம். கல்லூரி படித்த இளைஞர்கள் ஆய்வுகள் இருக்கா? ஆக பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள், மதுரையில இருக்கிறார்கள் கல்லூரி படித்த இளைஞர்கள். என்ன அடிப்படையில இது பண்றீங்க? மாடு வளர்க்கறதுல பல பட்டதாரிகளை பாக்குறோம். இப்ப ஈவன் ஏறுதழுதலுக்கும் கூட போறாங்க. அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா நீங்க என்ன அடிப்படையில இதை பிரிக்கிறீங்கன்றத எனக்கு புரியல. ஒண்ணு நான் வந்து இதை வந்து மனித உரிமை அனிமல் ரைட்ஸ்க்குள்ள போகவே இல்லை. நான் ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே சாப்பிட்றவன், இயற்கை விவசாயம் செய்யறவன். இப்போ வந்து இந்த வருஷம் வறட்சி இல்லைன்னா நானும் மாடு வாங்கி வச்சு இயற்கை மாடுகளை காப்பாற்றி, இப்போ கூட வறட்சினால சில மாடுகளை கொண்டு வந்து பண்ண வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நானும் இறங்கி பண்றேன். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விவசாயம் வந்து படித்த இளைஞர்கள் போய் விவசாயம் பண்ணுவாங்க, உண்மைதானே? அப்போ நிறைய பேர் வந்து ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க கூட இயற்கை விவசாயத்தை நோக்கி போய்கின்றது ஆரோக்கியமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பாரம்பரிய விஷயங்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. இந்த மாடுகளில் உள்ள ரகங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு, ஆடுகளுடைய ரகங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு, கோழிகளுடைய ரகங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இன்றைக்கு இட்லி இல்லாம தமிழ்நாடு பூரா பரோட்டா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். கலாச்சாரம் பாத்தீங்கன்னா, பண்பாடு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை நம்ம இழந்து விட்டோம். ஒரு அடையாளத்தை மட்டும் வைத்து ஏற்கனவே சொன்னேன்ல, பண்பாடுன்ற போது பொங்கல் வச்சு எல்லார் வீட்லயும் சாப்பிடுவோம், அது தமிழர் பண்பாடு. ஆனா மாடை பிடிக்க போவதற்கு என்று நான் என்ன சொல்றேன்னு சொல்றாங்கல்ல எல்லாரும், இந்த ஐடி செக்டர்ல போய் வந்து மாடு பிடிப்பாங்களா? எத்தனை பேர் பிடிப்பாங்க? எத்தனை விழுக்காடு பிடிப்பாங்க? அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, திருமணம் சொல்றாங்க. அந்த காலத்துல மாட்டை வளர்க்கறானோ அவனே காளையை தழுவுவான். மாடு வளர்க்காத இங்க பேச்சு இல்ல, மாடு வளர்க்கின்றவனை இல்லங்க. இல்ல ஏறு தழுவல் என்பது மாடு வளர்க்கறானோ அவன் உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. சமூக மாற்றம் சார்ந்துதான். இல்ல நீங்க உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு தெருவுல வந்திருக்கிற இளைஞர்கள்ல பெரும்பாலானவர்கள் நீங்க சொல்ற மாதிரி மாடு பிடிக்க போறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி பெரும்பாலானவர்களுடைய பின்னணி என்பது விவசாய குடும்பமாக இருந்திருக்கும். அந்த பின்னணியோடு தான் அவங்க அந்த விஷயங்களை கவனிக்கிறாங்க, பார்க்கிறாங்க. அதுலதான் அந்த ஒட்டுதல், அந்த பற்றுதல் வருது. ஆனா அவர் கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு நில உடைமை சார்ந்த ஒரு சமூகத்தினுடைய விளையாட்டா பார்க்கப்பட்டுச்சு. அதை ஏன் இப்ப கொண்டு வரீங்க? இது திட்டமிட்ட சதி என்று நான் சொல்லுவேன். தமிழர்கள் மீது இப்படி ஒரு தமிழர்களுக்கு தீர்க்கப்பட்ட பழி, இது வந்து சதி என்று தான் சொல்லுவேன். இது ஒரு வீர விளையாட்டு, இப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். இதை வந்து வாளை பிடிக்காதீர்கள், மாட்டை துன்புறுத்தாதீர்கள். இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, கல்யாணம் ஆகிறது, மனைவியே கணவன் அடிக்கிறான், அதுக்காக திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்களா? நான் கேட்கிறேன், திருமணமே வேண்டாம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்வீர்களா? திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையாக வாடுகள் என்று சொல்லுவீர்கள் அல்லவா? எப்படி விளையாடணும்னு நீங்க சொல்லுங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எப்படி தடை செய்யலாம்? ஒரே ஒரு நிமிஷம், நான் உச்சநீதிமன்றம் தடை செய்யறது இல்ல பீட்டாக்குள்ள எந்த ஸ்டாண்ட் எடுக்கல. நான் வந்து சமூக பார்வையோட ஒரு மூன்றாவது கோணத்தை கொண்டு வரேன். இந்த வாழை பிடிக்கிறத பத்தி எல்லாம் பேசல. உச்சநீதிமன்றம் தடை செய்யறாங்களோ செய்யலையோ, அலங்காநல்லூர்ல நடக்கல. தமிழ்நாட்டுல கடந்த காலங்களில் போன வருஷம் கூட தமிழ்நாடுல பரவலா பல கிராமங்கள்ல வந்து மஞ்சு விரட்டு நடந்துட்டு தான் இருந்தது. அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த பல்வேறு விதிமுறைகள் போட்ட போது கூட அந்த இளைஞர்களை வந்து எப்படி போலீஸ்காரன் நடத்தினா அடிச்சான், இது வந்து அதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லலாம். கௌரவம் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், 2011-12 நடந்த போது எல்லோருமே அலங்காநல்லூரை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க. அதுல அடிபட்டு கிட்டத்தட்ட 100 இளைஞர்கள் வந்து மருத்துவமனையில இருந்தாங்க. அவன் ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு கையில பிடிச்சிட்டு அவனே நடந்து போனாங்க, மயக்கத்துல கிடந்தாங்க.
எடுக்கிறதுக்கு வார்டுல தூக்கி மருத்துவம் இப்ப நான் ஒரு ஆர்குமெண்ட் கேக்குறேன். நான் ஒரு ஆர்குமெண்ட், இது எல்லாருமே தொடர்ந்து வைக்கிற ஆர்குமெண்டா இருக்கலாம். ஆனாலும் இது வந்து லாஜிக்கலா அந்த இடத்துல பொருந்த வேண்டியிருக்கு. கிரிக்கெட் விளையாடுறோம், ஒரு கிரிக்கெட் விளையாண்டு பந்து பட்டு இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்தமா கிரிக்கெட் விளையாடக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா? அடிபட்டு இறந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, படிச்சவன் பணக்காரன்ல இருந்து ஏழையில இருந்து அரசியல் தலைவர்கள்ல இருந்து கட்சி நம்மள மாதிரியான ஆர்வலர்களை எல்லோருடைய வீட்டுல உள்ள பிள்ளைங்களை நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பயிற்சிக்கு அனுப்புவோம். ஸ்பெஷல் ஃபீஸ் கூட கொடுத்து அனுப்புவோம். போனா ப்ரௌடா இருப்போம். நம்ம வீட்டு பிள்ளைங்களை மாடு பிடிப்பதற்கு நம்ம பயிற்சி கொடுத்து மதுரையில அலங்காநல்லூர்ல இந்த பகுதியில இருந்து நிறைய இளைஞர்கள் போறதை நான் பார்த்திருக்கிறேன். கிரிக்கெட்டுக்கு அனுப்புற நீங்க ஏன் ஜல்லிக்கட்டுக்கு அனுப்ப கூடாது? அப்படி ஜல்லிக்கட்டு அனுப்புறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரே நிமிஷம், இந்த வழக்க முதல்ல போட்டு மதுரை ஜல்லிக்கட்டுன்றது நம்ம பாரம்பரிய வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். கிரிக்கெட்ன்றது எப்படி வேற ஒரு நாட்டுக்காரனோடதோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு அடாப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே மதுரையில மட்டும் கிடையாது. மோஸ்ட்லி தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வளர்க்குற அவங்களோட பெட் அனிமல்ஸ் கூட விளையாடுறது உண்டு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த விளையாட்டுல சார் அடிபடாம இருந்திருக்கு? எல்லா விளையாட்டுலயுமே அடி சாதாரணம் தான். வாழ்க்கையிலேயே அடிபட்டு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வீட்டு அண்ணனையோ தம்பியோ அப்பாவையோ நம்ம மாடை பிடிக்கிறதுக்கு அனுப்புவோமா? நம்ம பேசுவதற்கு பல இளைஞர்கள் இன்னைக்கு மதுரையில இருந்தாங்க. சென்னையில நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இல்ல சென்னையில நீங்க சொல்ற வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா மதுரை போனதுல இருக்காங்க. ஒரே நிமிஷம், ஏன்னா இதுக்கு பேசுறவங்க எல்லாம் முதல்ல வந்து பயிற்சி ஆரம்பிக்கணும். பயிற்சி கூட ஆரம்பிங்க. ஒவ்வொரு கல்லூரியிலும் மாடு பிடிக்கிறதுக்கான பயிற்சி கொடுங்க. ஒரே நிமிஷம், ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்து செய்யுங்க. நீங்க தான் செய்யணும். தமிழர் பண்பாடை காப்பாற்ற. அபிராமி தான் சொல்றாங்க. நம்ம பேசுறதை விட்டுல திரு நாராயணன் இவங்கள விட்டுருங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் இல்ல, அவங்க வந்து மதுரையில இருக்கிறாங்க. அங்க இருக்கிற களத்துல இருந்து அந்த வீடுகள்ல இருந்து போறாங்களாமா? அதான் இப்ப கேக்குறாரு திரு நாராயணன். என்ன கேக்குறாருன்னா, இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறவர்கள எத்தனை பேரை இன்னைக்கு அவங்க பெற்றோர் அனுமதிக்கிறாங்க? மதுரையில ரெண்டு கருத்துக்கள் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், முதல்ல மேக்ஸிமம் அனுபவிக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன கேள்வி, மேக்ஸிமம் ஆனவங்க வந்து பங்கேற்றுக்கிறாங்க சார். கண்டிப்பா ஜல்லிக்கட்டுல மதுரையை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்து முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க இதெல்லாம் கிடையாது. யார் யாருக்கு போகணும்ன்ற ஹெல்த் கண்டிஷன் கரெக்டா இருக்கோ அவங்க கண்டிப்பா போவாங்க. அதுல அடிபட்டுச்சுன்னா அங்கேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த மாடு கடிபட்டா கூட ஜல்லிக்கட்டை ஸ்டாப் பண்றதுக்கு எல்லா பிரிவென்டிவ் மெஷர்ஸும் கண்டிப்பா மதுரையில இருக்கு. ஜல்லிக்கட்டை வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்காக வேற வேற காரணம் சொல்றீங்க. அது எனக்கு புரியுது. இத வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு பதிவை முதல்ல இந்த சல்லிக்கட்டை காசு கட்டு, அது சல்லிக்கட்டு தான் சொல்லணும். ஏறு தழுவுல தடை செய்யணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில வழக்கு போட்டது யாருன்னா, கொடலை உருவப்பட்டு இறந்து போன ஒரு மகன், துக்க தாங்காத போன ஒரு பெற்றோர் தான். அப்போ மதுரையில இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக, அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து அனாதையா போன ஒரு அப்பாவுடைய கருத்தும் இருக்கிறது. அதனால நீங்க வந்து ஒற்றை பார்வை தமிழகத்துடைய பண்பாடு என்பதோ தமிழகத்துடைய எல்லாருடைய உணர்வு என்பதோ திருத்திக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் எல்லா பார்வையும் இருக்கு. இதை நான் இங்கேயும் பொருத்தி பார்க்கிறேன். மற்ற விளையாட்டுகள் இப்படி ஒரு ஆபத்து நேரும் போது இல்ல, இன்னைக்கு ஒரு சிறுமி ஒரு துரதிர்ஷ்டவதமாக 14 வயது சிறுமி இதுல இறந்துட்டாங்க திருநெல்வேலியில. அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம அப்படி போயிட முடியாது. ஆபத்து இல்ல, கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, சைக்கிள்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, நடந்து போகும்போது. ஒரு நாளுக்கு தமிழகத்துல 44 பேர் சாலை விபத்துல சாகுறாங்க. ஒரு ஆண்டுக்கு 17,000 பேர் சாகுறாங்க. இதை பற்றி நமக்கு அக்கறை கொண்டு யாரும் எழுச்சி வந்ததா தெரியல. விவசாயிகளுடைய சாவு ரொம்ப துரதிருஷ்டம். அதை விட சாலை விபத்துக்கள் சாரவங்க அதிகம். ஒரே ஒரு நிமிஷம், நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் ஆபத்து எதுல இருக்குன்றதெல்லாம் பேசுவது வந்து வசதியானது. கிரிக்கெட்டுக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைங்களையும் அனுப்புவோம், டென்னிஸுக்கு அனுப்புவோம், செஸ்ஸுக்கு அனுப்புவோம். அந்த பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்க, நம்ம பேசுறோம். இல்ல நீங்க சொல்றது ஒரு வேலிடா ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். விவசாயிகளுடைய மரணத்திற்கு இந்த எழுச்சி வந்தா இன்னும் சிறப்பா இருக்குன்றீங்க. இல்ல அரசியல் ரீதியா இல்ல திரு நாராயணன் சார் அரசியல் நான் என்ன கேட்கிறேன், ஒரு பார்வையாளரா சமூக ஆர்வலரா பல கருத்துக்களை சொல்றாரு. நான் மறுத்து பேசல. எல்லாருக்கும் எல்லா கருத்தும் இருக்கணும் நம்ம வலியுறுத்த. நாம கேட்பது அவர் சொன்ன மாதிரி எதிர்ப்பு கருத்து இருக்கிறது 0.5 தான். 99.99% இதை ஏற்றுக்கொள்றோம். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழனே கிடையாது. அவ்வளவுதான். இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம் அரசியல் ரீதியாவும். இல்ல நாங்க கேட்கிறது இதை மறுப்பதோ இதை எதிர்ப்பதோ
இது தமிழ்நாட்டிலோ அல்லது வெளியில் இருந்தோ அதை எதிர்ப்பவர் எவனும் தமிழன் கிடையாது. இல்ல நம்ம ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட இந்த விஷயத்தை அணுகணுமான இல்ல பேசுவோம். இல்ல பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஜெயராஜ் நம்ம பேசலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இன்னும் அரசியல் ரீதியா நிறைய கேள்விகள் எழுப்ப வேண்டியிருக்கு. சமூக ரீதியான விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் முதல் இந்த செக்மெண்ட்ல. அரசியல் ரீதியாகவும் கூட இது மத்திய அரசு, மாநில அரசு, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அரசுகள், இவர்கள யார் தவறு செய்தார்கள், யாரால் போனதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது குறித்தெல்லாம் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுக்க எழுச்சியோடு இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் இன்றைக்கு நாம் இந்த சிறப்பு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு, மாநில அரசு இரண்டு அரசுகளும் சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆக வேண்டும், சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன, கோரிக்கைகள் வலுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் நாளை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறது. முதல் செக்மெண்ட்ல நம்ம சமூக ரீதியாக பல்வேறு விஷயங்களை பேசணும், அரசியல் ரீதியாகவும் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. திரு ஜெயராஜ், ஒரு போராட்டத்திற்கான அவசியம் எங்கிருந்து வந்திருக்கிறது? இளைஞர்கள் ஏற்கனவே அவர்களுடைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க, நீங்களும் இந்த கோரிக்கைகள் விஷயமா கோரிக்கைகள் எழுப்பிட்டீங்க. இந்த போராட்டத்திற்கான அவசியம் எங்கிருந்து வருது? வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே போன முறை உண்ணாவிரதத்தை திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு வேண்டுகோள் விட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் அழுத்தத்தின் காரணமாக ஒரு அன்புன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒண்ணு அவர் சொன்னது வேண்டுகோளை எடுத்து நம்பி போனதுல நாங்க உண்ணாவிரதத்தை நிப்பாட்டினோம். வாடிவாசலுக்கே போய் அலங்காநல்லூர்ல எங்க தளபதி வந்து இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தை போல இது வரைக்கும் எந்த கட்சியாலும் கூட்ட முடியாத ஒரு கூட்டம் எங்கள் செயல் தலைவருக்கு கூடியது. எங்கள் உணர்வை நாங்கள் வேறு வழியில் எப்படி வெளிப்படுத்துவது? நீங்க 11/7/2011 ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்றாங்க அன்றைய காங்கிரஸ் அரசு. திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக காளைகளை அந்த பட்டியலிருந்து எடுக்க வேண்டும். அன்றைக்கு நாங்க மினிட்ஸ்ல பதிவு பண்ணிருக்கோம். என்ன பதிவு பண்ணோம்? அமைச்சரவை கூட்டத்தில் பதிவு பண்ணிருக்கோம். டிஆர் பாலு அவர்கள் பதிவு பண்றாரு, நீங்கள் ஆண் சிங்கம் என்று போடவில்லை, பெண் புலி என்று போடவில்லை. அந்த பட்டியலிலே காட்டில் வாழுகிற மிருகங்களை எல்லாம் போட்டுவிட்டு காளை என்கின்ற ஒரு இனத்தை சேர்த்திருக்கிறீர்கள். காளை என்று நீங்கள் பசுவை சேர்க்கல, காளைன்னு சேர்க்கிறாங்க. அப்படிதான் அங்கேதான் சதி இருக்கிறது என்று நாங்கள் அன்றைக்கே சொன்னோம். எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உச்ச நீதிமன்றத்தில் அபிரோட் போடப்படுது 11/7/2011 அன்னைக்கு. அதுக்கு பிறகு 2 முறை ஜல்லிக்கட்டை திமுக அரசு நாங்க நடத்துறோம். உச்ச நீதிமன்றத்திட்ட அனுமதி வாங்கி இடைக்கால உத்தரவு பெற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில உத்தரவு பெற்று நாங்கள் குழு 12 பேர் கொண்ட குழு, அதுல பீட்டாவும் இருக்கிறது, அந்த குழுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பார்வையிட்டு ஜல்லிக்கட்டு நாங்க நடத்தி காமிச்சோம். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை கையில் எடுத்து நடத்திருக்க வேண்டும். ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரை 14 லட்சம் ரூபாய் ஒரு உச்சநீதிமன்ற 2012-13 நடந்தது. நான் சொல்றேன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞரை 14 இந்த கேஸ் ஹியரிங் ஃபைனலுக்கு வர்றப்ப ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தன்னுடைய சொந்த கேஸுக்கு 14 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு ஃபீஸ் வாங்கக்கூடிய வழக்கறிஞரை அதிமுக தலைமை வைத்து அன்றைக்கு அவருடைய சொந்த கேஸ்ல வாதாடினாங்க. ஆனா இந்த கேஸ்ல வாதாடல. அதுதான் நாங்க கேட்கிறோம். நீங்க ஒரு நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்நிய நாட்டினுடைய சதி அனிமல் வெல்ஃபேர் போர்டுல பீட்டாவினுடைய உறுப்பினர் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? என் நாட்டின் உரிமையை, என் பண்பாட்டை, என் நாட்டினுடைய மிருகவதையை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு, அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு அமெரிக்க நாட்டை சேர்ந்த பீட்டாவை சேர்ந்த உறுப்பினரா இருக்கார். இப்ப அமெரிக்காவில் போய் ஏதோ ஒரு அமைப்புல அமெரிக்கனுடைய குவாசி ஜுடிஷியல் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு அமைப்புல நான் என்ஜிஓலயோ நான் போய் உறுப்பினரா இருக்க முடியுமா? நீங்க உறுப்பினரா இருக்க முடியுமா? ஆனால் இங்கேதான் அந்த அவலம் நடந்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். இதற்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட சதி இருக்கிறது. மத்திய அரசுடைய இரட்டை வேடம் அப்படிங்கறீங்க. எதை சொல்றீங்க? என்ன சொல்றாங்க? திரும்ப நாங்க நடத்துவோம் சொன்னாங்க. நாங்க அதைத்தான் கேள்வி கேட்கிறோம். இப்படி எல்லாம் மாறி வெங்கைய நாயுடு என்ன சொல்றாரு? ஷாபானு கேஸ்ல இருக்கிறதை போல எங்களால் கொண்டு வர முடியும் சொல்றாரு. ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்கிறார். ஆனால் சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ன சொல்றாரு? கொண்டு வர முடியாதுன்னு சொல்றார். ஆனால் நாங்கள் கேட்பது, வலியுறுத்துவது, எனக்கு தெரிந்திருக்கிற சிறிய சட்ட அறிவின் மூலமாக நான் சொல்லுவது, நிச்சயமாக இபாலிஸ் இன் கோர்ட் என்று சொல்லி பிஜேபி அரசாங்கம் தப்பிக்க கூடாது. இதிலே நிச்சயமாக எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியாது என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நிச்சயம் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும் என்றால், காளைகள் அந்த பட்டியலிருந்து நீக்குவதற்கான இது ஒரு முறையும் இவங்க என்ன சார் பண்றாங்க? இந்த மாசம் தான் சார் வந்து நின்று போராடுறாங்க. போன மாசம் தான் தொடங்குறாங்க. இதை அதுக்கு முந்தின மாசம் தான் தொடங்குறாங்க. இந்த 50 அதிமுக எம்பிக்களும் நேற்றைக்கு தான் பிரதமரை போய் பார்க்கிறாங்க. ஆனால் அதையும் பிரதமர் அவமானப்படுத்தி தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற வகையிலே பார்க்க மறுத்து திருப்பி அனுப்புறாரு. ஆக இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்ய வேண்டிய இந்த அரசாங்கத்தினுடைய
தலையீடு இல்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் வீதிக்கு வரோம். எங்களுக்கு முன்னால் இளைஞர்கள் வந்துட்டாங்க. இளைஞர்களை நாங்க தூண்டி விடுறோம் அல்லது இந்த பிரச்சனைக்கு பின்னால திமுக இருக்குன்னு எங்க மீது காழ்ப்புணர்ச்சியில யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் வந்ததற்கு வீதிக்கு வராங்க. அந்த வீதிக்கு வந்த இளைஞர்களுடைய வேண்டுகோளை எழுத்து எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் நியூ காலேஜ் வாசல்ல போய் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. எங்களை இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க, நான் உங்க பதில கேட்கலாம். திரு செல்வராஜ், நாங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களை அணுகி இதை நடத்தி காட்டினோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சிகள்ல, குறிப்பாக அதிமுக ஆட்சியில 2 ஆண்டுகள் நடந்தது. அதற்கு பிறகு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல, மற்ற வழக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் இந்த வழக்கு கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் சிவராஜ். அதாவது 2011 தான் இதை வந்து காட்சி பட்டியலில் சேர்த்துறாங்க. மாடு வீட்டில் வளர்த்தலாம், ஆடு வீட்டில் வளர்த்தலாம், கோழி வளர்த்தலாம். ஆனால் காளையை மட்டும் வளர்த்தக்கூடாது, அது காட்சி பொருளா மிருகங்களோட சேர்ந்து தான் பார்க்குற பொருளா வச்சது எப்போ? 2011. அன்னைக்கு திமுக மத்திய ஆட்சியில் கூட்டணியா இருந்தது. திமுக அங்கம் வைத்து அந்த நேரத்தில் அவர் சொன்னார், டிஆர் பாலு பேசினார். அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துக்கே இது போச்சுன்னு ஒரு ஆர்குமெண்டா இவர் ஜெயராஜ் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சார்? வெறும் வாயில ஜெயராஜ் அவர் பேசிட்டு அரங்கத்துல இருந்து பேசுறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை நாள்ல அங்க வந்து கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் நடக்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து வெளிநடப்பு பண்ணிருக்கணும். மந்திரி சபை கூட்டத்துல அதை வந்து தடுத்திருக்கணும். அப்பதானே எடுத்துறாங்க. ஏன் அதை செய்யல? அதை செய்யாம மக்களை ஏமாத்திட்டு இப்ப வந்து சும்மா வெளிப்படையா மாணவர்களோட போய் நின்று போஸ்ட் கொடுக்கறதுனால மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து சிறப்பாக தான் வாதாடி கொண்டிருக்கிறோம். சிறப்பாக வாதாடினால்தான், வக்கீல் வச்சதுனாலதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான தீர்ப்புகளை பெற்றிருக்கோம். காவிரி நீர் பிரச்சனையில நாங்க வந்து வாங்கியிருக்கோம். இது மாதிரி திமுகவை பொறுத்தவரை மக்களுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இந்த பிரச்சனையில வந்து தயவு செய்து சொல்றா, இது வந்து அரசியல் ரீதியாக அணுகக்கூடிய பிரச்சனை அல்லது இது 2 கட்சியும் போட்டி போட்டுட்டு பேசுறதுனால மக்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்ல. நீங்க மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த விளையாட்டு நடந்தே தீரும், நடக்கும் என்றிருக்கார். உச்ச நீதிமன்றம் ஒன்னும் தமிழக அரசு போய் இந்த விளையாட்டு நடத்த வேண்டாம், நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம், நீங்க போய் தடுங்கன்னு சொல்லல. அதனால இந்த விளையாட்டு ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தன்மான பிரச்சனையாக வீர விளையாட்டாக இருக்கிற இந்த கலாச்சாரத்தை நாம் நிலைநாட்டுவதற்கு, ஆண்டாண்டு காலமாக நடக்கின்ற விளையாட்டை நிலைநாட்டுவதற்கு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், அனைத்து தரப்பு மக்களும் குரல் கொடுக்கின்ற இந்த பிரச்சனையில் தமிழக அரசு உறுதியாக நிற்கிறது. நேற்றைய தினம் பிரதமரை சந்திக்க சென்றோம். பிரதமரை சந்திக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கின்ற பொழுது அவர் பார்க்கவில்லை என்பதற்காக ஒன்று அவமானம் அல்ல, அவர் புறக்கணிக்கிறார். தமிழகத்தையும் தமிழக மக்களையும் என்பதை நினைத்து பாருங்கள். தயவு செய்து அரசியல் கோணத்திலேயே பார்த்து தமிழ்நாட்டை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள் என்று வெத்த பணிவோடு எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நீர் பிரச்சனையில உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை. ஆனா கர்நாடகாவை போய் யாருமே கேட்கல. ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு இதுவரைக்கும் திமுக வாயை திறக்கல. இந்த பிரச்சனையில தமிழக அரசை குற்றம் சாட்டுவது, குறை சொல்லுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். 2011 ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதை கொண்டு வந்த பொழுது இல்ல சார், ஜெயராம் ரமேஷ் இந்த கொண்டு வந்த பொழுது அதை தடுத்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் திமுக இல்ல. இப்ப என்ன செய்யணுங்கிறத பேச வேண்டியிருக்கு. நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. திரு பூங்குன்றன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. உச்ச நீதிமன்றத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள்ல திமுக வைக்கிற இந்த ஒரு பார்வை, அதிமுக வைக்கிற அதற்கான பதில், இதுல எது சரியாக இருக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதை வந்து நம்ம வந்து யாரும் வந்து அரசியலாக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு தமிழ் சமூகத்திற்குண்டான ஒரு அடையாளம், ஒரு கலாச்சாரம், அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு போராட்டமாக தான் அதை வந்து நம்ம பார்க்கணும் அணுகணுமே தவிர, நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் பண்ணல நான் பண்ணலன்ற ஒரு வாதம் வந்து ஒரு சரியான ஒரு அப்ரோச் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு 4 இது வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சட்ட ரீதியாக போகிறதுக்கு முன்னாடி. அதாவது ஒன்று வந்து ஒரு 5-6 விஷயம் சொல்லப்பட்டது. பொங்கல் வந்து நமக்கு ஒரு கலாச்சாரம், அவங்க வந்து முதல்ல எல்லாருமே பொங்கல் வைக்கிறோம்,
இது வந்து கலித்தொகையிலிருந்து வந்து ஏறு தழுவுதல் இருக்கு, இன்னைக்கு இருக்கிற ஜல்லிக்கட்டு அது இல்லை அப்படின்ற ஒரு 2 இது சொன்னாங்க. அதை நீங்க பார்க்கணும். பொங்கல் வந்து அன்னைக்கு எப்படி வச்சாங்க, இப்ப எப்படி வைக்கிறாங்க? மண்மனையில வைக்கிறாங்க இப்போ, இல்லாட்டி நிலத்துல போய் வைக்கிறாங்களா? சூரிய இதெல்லாம் பண்றாங்களா? அதுக்கு இன்னைக்கு யாருமே அப்படி பண்றதுல, கேஸ் உள்ள வைக்கிறாங்க, எவர் சிலர் வைக்கிறாங்க. அதனால வந்து அது கலாச்சாரம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லைன்றது ஆகிடுமா பொங்கல்? ஆனாலும் வைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த அடையாளத்தை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்ஃபேக்ட் சட்டமே ஆஸ் டைம் மார்ச்சஸ் லா ஆல்சோ மார்ச். ஒரு காலம் மாற மாற அதுக்குண்டான சட்டமும் பண்பாடும் மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு மாறிச்சு. அதனால அடையாளத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு சில அங்கத்தினர் இல்லாட்டி ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க தான் பண்றாங்க. அது வந்து ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு சிட்டி பிராட்ஸ்லாம் வந்து இல்லை, அந்த ரீதியாகவும் இருக்கலாம். எந்த ரீதியாகவும் இருந்தாலுமே அது வந்து ஒரு சமுதாயத்தை பிரிக்கும் சொல்லாகவும் ஒரு செயலாகவும் தான் நான் வந்து கருதுறேன். 2 விஷயங்க. அது நான் சொல்றதுக்கு முன்னாடி, நான் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் வக்கீல், எங்க சொந்த ஊர் மதுரை. நான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நான், எங்க சித்தப்பா, எங்க தாத்தா, எங்க சிய்யா எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து நாங்கள் கலந்துருக்கோம். நான் அன்னைக்கு கலந்தவன் இன்னைக்கு நான் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு நல்லா கலந்துக்க முடியாது பல்வேறு தொழில் காரணங்களால. அதுக்காக இன்னைக்கு நான் பேசுறேன், நான் வந்து கலந்துக்கலன்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். ஸோ அதை வந்து முதல்ல வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நாளைக்கு என்னுடைய மகன் இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து விருப்பப்பட்டால் நான் வந்து அனுப்பதான் செய்வேன். இது அவங்களுடைய ஒரு சுய விருப்பம் அது. ஸோ அது வந்து அதுக்கு சமுதாயம் இது பண்ணக்கூடாது. மூணாவது வந்து அதாவது இப்போ முதல்ல வந்து ஒரு 5 லட்சம் காளைகள் இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு 50,000 காளைகள் வந்துருச்சு. அப்போ வந்து இது வந்து ஒரு என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு அடையாளம், ஒரு முயற்சி அப்படின்னு தான் நான் கருதுறேன். அதை தடுக்கிறதுக்கு யார் இங்க இருக்க முடியும்? அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜல்லிக்கட்டுன்றது ஒரு கலாச்சாரம். எதுக்கு? நம்ம நாட்டு இனம், அது மாட்டு இனம், அது மாட்டு இனம். அதை தடுக்கிறதுக்கோ அதை வந்து தடை பண்றதுக்கோ யாருக்குமே இங்க அதிகாரம் கிடையாது. அவர் இன்னொரு சமூக ஆர்வலர் சொன்ன மாதிரி, ஏன் வந்து ஒரு காளையை மட்டும் வந்து அதுவும் ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமலை வந்து ஒரு வைல்டு அனிமலோட சேர்க்க வேண்டிய காரணம் என்ன? அது வந்து அதுக்கு பேர் தானே சதி. மற்ற டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் வந்து ஏன் டாக சேர்த்து இருக்கலாம்? ஏன் டாக் ஷோ நடத்துறீங்க? டாக் ஷோ நடத்துறது வந்து குரூவல்டி கிடையாதுங்களா? நன்றி திரு பூங்குன்றன். அதனால வந்து இதெல்லாம் விட்டுட்டு இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டுன்றது வந்து நம்ம வந்து ஒரு சமூகத்தின் அடையாளமாகவும் ஒரு கலாச்சாரமும் சமுதாயத்தை பிளவுபட வைக்காத ஒரு செயலாகவும் கருதி நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கொண்டு செல்லணும் இந்த ஜல்லிக்கட்டை. அது வந்து இன்ஃபேக்ட் நம்ம இன்னொன்று மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா வந்து அந்த நாகராஜன் தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஏறு தழுவுதல் அது வந்து பண்பாடு, அது பண்பாடு இல்லைன்னு சொல்லவே கிடையாது. 2 ஏறு தழுவுதல் வந்து பண்ணலாம், அதுல வந்து எந்த தடையும் கிடையாது. 3வது ஜல்லிக்கட்டுன்றது இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் ஏறு தழுவுதல். 3வது அதுல வந்து சில குரூவல்டீஸ் இருக்கு, அந்த குரூவல்டீஸ்னால வந்து இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் தீர்ப்பு. அதுதான் சாராம்சமே, வந்து தீர்ப்பினுடைய சாராம்சமே. இப்ப இந்த என்னென்ன இது நெகட்டிவ் இருக்கோ அது வந்து பை அப்ளைங் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நீக்கிக்கிட்டு தாராளமா வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் அது வந்து தமிழக அரசு தாராளமா கொடுக்கலாம். தோ வந்து சென்ட்ரல் அரசு கவர்மெண்ட் வந்து சட்ட ரீதியா செயல்பட முடியும்னா கூட தமிழக அரசு இந்த சொல்யூஷன்ஸ் நாங்க தரோம். அந்த தீர்ப்புல ஏற்பட்ட தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. நான் அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம பேசலாம். திரு நாராயணன், மத்திய அரசு பிரதம அமைச்சர் பார்க்கல, 50 எம்பிக்கள் போறாங்க, நாடாளுமன்ற எம்பிக்கள். இது விஷயமா பேசுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழகத்தில் ஒட்டுமொத்த இளைஞர்கள் மட்டுமல்ல பலரும் இன்னைக்கு களத்தில் இறங்கி இதுக்காக போராட்டங்கள் நடத்துறாங்க. இது குறித்து பார்க்காமல் அவர் திருப்பி அனுப்பதுங்கிறது தமிழகத்தை புறக்கணிப்பதாக இருக்கிறதுன்னு செல்வராஜ் சொல்றாரு. அந்த பார்க்க கூட முடியாது ஏன் அப்படிங்கிற கேள்வி. செல்வராஜ் அவர்கள் நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் பேசியதை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். நேற்று மிக தெளிவாக அங்கே சொல்லியிருந்தார், என்ன காரணத்தினால் அவர் சந்திக்க முடியவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். இன்னொரு நாட்டினுடைய ஒரு தலைவர் வந்திருக்கும் பொழுது
ஏற்கனவே அது இருந்த காரணத்தினால் சந்திக்க முடியவில்லை என்று சொல்வதிலிருந்தே அவர் பிரதமரிடம் முன்கூட்டியே தெரிவிக்காது சென்றிருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது. இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா செல்வராஜ் எப்படி இந்த மாதிரி சொல்றாரு எனக்கு தெரியும். அது இதுல இருந்தே ஒரு அந்த கட்சியிலே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் உணர முடிகிறேன். இதுக்கு மேல நான் இதை பேச விரும்பல. ஆனா நம்ம பாடம் என்ன கேள்வி என்ன இருக்குன்னா, தொடர்ந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு கடந்த ஆண்டும் ஜனவரியில நம்ம சொன்னோம், இந்த ஆண்டும் சொல்கிறோம். ஆனால் அது நடக்கலங்கும் போது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுதுல. இப்போ இதுக்கு நான் ஒரு வரியில் என்னால் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம். என்னன்னா 2011 ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அந்த காளையை சேர்க்கும் பொழுது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில உறுதியாக நம்ம சிவராஜ் சொன்னது போல அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய அழுத்தம் எல்லாம் கொடுக்கல. எப்போதும் இந்த கடிதம் எழுதுறோம்னு சொல்ற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பெல்லாம் திமுக செய்யல. அன்றைக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டுல அப்பாயிண்ட் பண்ண ஒரு சிலர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அன்றைக்கு அந்த துறை அமைச்சராக இருந்த ராசா மூலமாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டவங்க தான். நான் முடிச்சிடறேங்க. அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சுற்றுச்சூழல்ல இருந்தாரு. கொஞ்சம் சரிங்க. இல்ல நீங்க பேசும்போது நான் குறுக்கிட பேசுறேன். நீங்க தவறான தகவல் சொல்லுங்க. பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க. அவசியம் இல்ல. நீங்க பேசும்போது சரியா பேசுறீங்க. இல்ல நான் சொன்னா சொல்றேன். ஒவ்வொருத்தரா பேசுங்க. அது கூட வேண்டாம். இல்ல சிவராஜ் நீங்க நீக்கிட்டு போங்க. சரிங்க. நான் நீக்கிட்டு போங்க. நீக்க முடியாது. நீக்க முடியாது. ஒரு வழக்கறிஞர் இல்ல எனக்கு என்ன கேள்வி இருக்கு? நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க, அதுக்கு அவர் விளக்கம் வைக்கிறாரு. இல்ல அதுக்கு விளக்க சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன இருக்குன்னா, என் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. இல்ல நம்ம போலாம், இப்ப பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த கேள்வி உங்களுக்கு குழி தோண்டி தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு இப்ப விஷயம் இல்ல, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இல்ல நீங்க பேசல, உங்களுக்கான நேரம் தான் இருக்கு. நான் இந்த கேள்வியை சேர்த்து வைக்கிறேன். இல்ல பேச மாட்டாரு, உங்களுக்கான நேரம் இல்ல. இல்ல இல்ல நீங்க தவறாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி இல்ல இல்ல ஒவ்வொருத்தரா பேசலாம். இல்ல ஒவ்வொருத்தரா பேசலாம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இல்ல இல்ல ஒவ்வொருத்தரா பேச ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. ஒரே கேள்வி என்னன்னா, கடந்த ஆண்டே மத்திய அமைச்சர் சொன்னாரு நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்கும்னு. அப்ப பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சொன்னாங்க, அந்த ஞாபகம் இருக்கு நமக்கு. அதுக்கு அடுத்த ஆண்டும் வந்துருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கு, சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்குன்னா அதை சொல்லலாம், நம்ம சட்ட ரீதியா போராடுறோம் சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாத ஒரு நம்பிக்கை ஏன் கொடுக்கணுங்கிறது ஒரு தவறான புரிதலே இருக்கிறது. 2014 இந்த ஜல்லிக்கட்டு என்கிற விவகாரத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். அதன் பிறகு இந்த ஆட்சி தான், பாரதிய ஜனதா கட்சி தான். அப்படியே இருக்கட்டும், நீங்க சொல்றபடி வச்சாலே கேள்வி என்னன்னா, இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதானே அமைச்சர் ஒரு உறுதி கொடுத்திருப்பாரு. இல்ல இல்ல யூ ஷுட் அலோவ் மீ டு ஸ்பீக். இல்ல இதுவும் சேர்த்து நான் கேள்விக்கிறேன். இதுதான், இந்த ஆட்சி தான், இந்த கட்சி தான் உயிர் கொடுத்திருக்கிறது. அந்த நோட்டிபிகேஷனை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு வருஷமும் எழுதுன்னு போய் இன்னும் லைவா இருக்குது அந்த இஷ்யூ. இல்லன்னா அது ஆல்ரெடி பரீடு. அதை யாராலையும் மறுக்க முடியுமா? முரளிதரனால மறுக்க முடியுமா? இன்னைக்கு அந்த நோட்டிபிகேஷன் இல்லைன்னு சொன்னா ஜல்லிக்கட்டை பத்தி பேசக்கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் செஞ்சாங்க. நாங்க எடுத்த முயற்சி தான் உறுதி. அதுல அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்த பிறகு இது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற கேஸே இல்ல. அது புரிஞ்சுங்க. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு ஊத்தி மூடிட்டாங்க. நோட்டிபிகேஷன் கொண்டு வந்து இத இந்த ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமாவது எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு ஒரு நோட்டிபிகேஷன் இந்த அரசாங்கம் கொடுக்குது. அதன் மீதான தடையை வாங்கியிருக்கிறாங்க யாரு? பீட்டாவும் அனிமல் வெல்ஃபேர் போர்டும். அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து நீங்க தூக்க வேண்டியதான சிவராஜ் பேசுவது, அவர் ஒரு வழக்கறிஞர் தெரிஞ்சுதான் பேசுறாரான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனையே. அது முரளிதரனுக்கு தெரியும். அங்க இருந்து யாரும் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க பூரா காங்கிரஸ்காரங்களும்
திமுகவும் தான். நான் மறுபடியும் சொல்றேன், முடியாதுக்கு அது காரணமா இருக்காது. ரிமூவ் பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம் சிவராஜ், இல்ல நீங்க சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல ஜெயராஜ் பேசலாம். இல்ல இல்ல நம்ம பிரேக் போக வேண்டியிருக்கு. அது வேணாங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சார். இல்ல இல்ல எல்லாத்தையும் விட்டுருவோம் சார், எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். நாங்க ஒரு முயற்சி செஞ்சிருக்கோம். மேனகா காந்தி யாருங்க? இல்ல நான் முடிச்சிடறேன். அதுக்கு நான் வரேன். மேனகா காந்தி இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருந்தா கூட அன்னைக்கு அவங்க துறை சார்ந்த அமைச்சரும் இல்ல, அமைச்சராகவும் இல்ல. ஆனால் ஒரு துறை சார்ந்த அமைச்சராக ஜெயராம் ரமேஷ் பார்பாரிக் ஆக்ட், பார்பாரிக் ஸ்போர்ட்னு சொன்னாரு. அன்னைக்கு எங்க திமுக காரங்களா போனாங்க? முந்தா நாள் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ஜெயராம் ரமேஷ் தென்னிந்தியர்களுக்கு சகிப்புத்தன்மையற்றவர்கள், யாரோடும் ஒத்து போகாதவர்கள் தமிழர்களை கேவலமாக பேசியிருக்கிறார். திமுக அந்த கூட்டணியில் இருக்கு. எல்லாத்தையும் விட 26/4/2016 இந்த சட்டசபை தேர்தலில் என்கிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதனுடைய பேப்பருடைய செய்தி வச்சிருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நம்ம சிடி மணி அவருடைய ஆர்டிகல் மிக தெளிவாக, அதே போல ஜி எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. காங்கிரஸ் இந்த ஜல்லிக்கட்டு பேன தடையை ஆதரிக்கிறது, அதைத்தான் சொல்கிறது. அவங்களோட கூட்டணி வச்ச திமுக வரும்போது பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னங்க ஜல்லிக்கட்டு வேணாம்னு சொல்றவங்க கூட்டணி ஒரு பிரேக் எடுத்து வருவோம். ரொம்ப நேரமா இடைவெளிக்கு நேரம் இருக்கு. நாராயணன் தொடர்ந்து பேசலாம். பேசலாம், நிச்சயமா பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வருவோம். தொடர்ந்து பேசலாம். நேர்மட பேசி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில உடனடியாக தீர்ப்பு எதுவும் கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட நிலையில இப்ப இருக்கிற எதிர்பார்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் என்ன இருக்கு அப்படிங்கறத பேசுறோம். அபிராமி, உங்களுடைய இறுதியான பார்வையாக என்ன எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியில இருக்கிறது? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? எங்களோட பார்வையில பார்க்கும்போது நான்றது இப்போ நான் என்னோட பார்வையா சொல்லல, இளைஞர்களோட பார்வையா மொத்தமா சொல்றேன் சார். அதாவது ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டுன்றதை மட்டும் நீங்க பார்க்காம தமிழரோட ஒட்டுமொத்த ஒரு கலாச்சாரமா பார்க்கறது நல்லது. அண்ட் இதுல வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து எனக்கு சாதகமா உனக்கு சாதகமா அப்படியெல்லாம் சண்டை போட்டுக்காம பொலிட்டிக்கல் இப்போ இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழர் தான். ஸோ இவங்க எல்லாருமே இந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றேன், இந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணாம நான் ஒரு தமிழன் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பா வந்து இந்த ஜல்லிக்கட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். பிகாஸ் வைல்டு புல் இருக்கு, வைல்டு ஆக்ஸ் இருக்கு. ஆனா எங்கேயுமே வந்து டொமஸ்டிக்கான ஒரு அனிமலை வந்து நம்ம வைல்டு அனிமல் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஸோ இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் கண்டிப்பா இது வந்து தமிழை வந்து வளர்க்கும். தமிழ்ன்ற ஒரு இனமே வந்து அழிஞ்சுக்கிட்டு வரதுக்கான ஒரு சின்ன ஆரம்பமா கூட இதை சொல்லலாம். இப்போ நீங்க நார்த் இந்தியால போய், அதாவது நார்த் இந்தியா நான் பொதுவா சொல்றேன், உங்களோட காத்து வந்து மாசுபடுது அதனால நீங்க தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் காற்று தான், சுவாசிக்க தேவையான விஷயம். அப்படி ஒரு சுவாசிக்க தேவையான விஷயமே மாசுபட்டு இருக்க நிலையில அதுக்கான அந்த தீபாவளின்ற ஃபங்க்ஷனை நீங்க வந்து எப்படி தடை செய்ய மாட்டீங்களோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டையும் பார்க்கணும். இது தமிழர், அதாவது ஒரு கேஸ்ட் சார்ந்த ஒரு ஸ்போர்ட்டாகவோ இல்லைன்னா தமிழருக்கான ஒரு ஸ்போர்ட்டாகவோ பார்க்காம ஜல்லிக்கட்டை அடுத்த லெவல் கொண்டு போங்க. ஜல்லிக்கட்டை இந்தியா முழுக்க எப்படி நம்ம வந்து கபடி கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி ஜல்லிக்கட்டை கொண்டு வாங்க. ஒலி மாசோ அல்லது காற்று மாசு உள்ளிட்ட விஷயங்களை கட்டுப்படுத்தலாம். ஆனா ஒட்டுமொத்தமா தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்ல முடியாது. அதுபோல ஜல்லிக்கட்டுக்கு கட்டுப்பாடுகளை வைங்க, ஆனால் ஒட்டுமொத்தமா நடத்தக்கூடாது அப்படிங்கிற பார்வையை முன் வச்சிருக்கீங்க திரு குப்புசாமி. அது என்ன ஜல்லிக்கட்டு தேர் தழுவுல என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து தழுவுறவனும் அதுல உயிரிழக்கிறான், அப்புறம் மாடும் துன்புறுத்தப்படுதுன்னு. எந்த விளையாட்டுலயும் ஆபத்து உண்டு, ஆபத்து இல்லாத எதுவுமே கிடையாது. எதுல போனாலும் சரி, சைக்கிள போனா கூட ஆபத்து இருக்குது. அப்ப மல்யுத்தம் இப்ப நடந்தது, ஒரு பெண் நடந்தது, மல்யுத்தம் நடக்கும்போது திடீர்னு மயங்கி வந்து இறந்துட்டு, அதனால மல்யுத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால இப்ப தீபாவளி இருக்குது, தீபாவளி பட்டாசு தயாரிக்கிறாங்க, பட்டாசு ஆலையில தீ ஊத்து 40 பேர் 60 பேர் இறந்து போறாங்க, அதுக்காக தீபாவளி வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது பொங்கல் வருது, அதனால பொங்கல்ங்கிறது தீபாவளி மாதிரி ஒரு தமிழர்களுடைய வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு.
இதை இப்படி நடத்தணும், நீங்க மாடுகளை துன்புறுத்தாம நடத்துங்க, நீங்களும் துன்பப்படாம நடத்துங்க அப்படின்னு அறிவுரைகள் சொல்லாம தவிர ஒட்டுமொத்தமா இது நடத்தவே கூடாது தடை சொல்றதுக்கு யாருக்கும் இந்த அருகாதையும் இல்லை. எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டின் மீது கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது எங்களுடைய உரிமை. இதுல பாகுபாடு எல்லாம் இல்ல, நில உடைமை அல்லது வேறு வேறு சமூகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் விளையாடுறாங்க. தமிழர் என்கிற ஒரு குடையின் கீழ் வர வேண்டும். இது அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சியும் இல்லை, எல்லோரும் தமிழர்கள் தான், எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். ஆகவே தமிழர்கள் நம்முடைய பண்பாடு என்கிற முறையில கட்சி பாகுபாடு பார்க்காமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது இந்த ஏறுதழுதலை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி என்ன, அதற்கான ஆயத்தம் என்ன, அதற்கான ஏற்பாடுகள் என்ன, இதை தான் நம்ம யோசிக்க வேண்டும் தவிர மற்றபடி அது நடந்து விட்டது. இன்னும் நடக்க போவது என்ன என்பதெல்லாம் கவனமாக இருக்கும். திரு முரளிதரன், நமது அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று சொன்னார்கள். இதற்கு 2 AWBA மெம்பர்ஸ் இன்னைக்கு அவர்களுடைய கோஆப்டட் மெம்பர்ஸ் 2 பேர், கௌரி மலைக்கு ஜெயசிம்மா 2 பேர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா Facebookல, தேர்ஸ் a constitutional breakdown in தமிழ்நாடு. தமிழர்கள் தமிழ்நாடும் ஆந்திராவும் ஒரு ரோக் ஸ்டேட்டா மாறிவிட்டது. இதை ராஜ்நாத் சிங்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள், நமது ராஜ்நாத் சிங் ஹோம் மினிஸ்டருக்கு. இந்த 2 ஸ்டேட்டுக்கும் உடனடியாக நீங்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ இதுல இருந்து எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இது அன்வான்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். ரோக் ஸ்டேட்டுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் எனக்கு நம்ம உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மிஸ்டர் பூங்குன்றன் அவர்கிட்ட ஒரே ஒரு நான் கேள்வி கேட்க விரும்புறேன். சார் கவனிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப இவர் ஒரு நீதியரசராக இருக்கிறார், நான் பீட்டா, அவர் ஜல்லிக்கட்டு பேரவை. ஓகே, நான் கம்ப்ளைனன்ட், அவர் டிஃபெண்டர். ஏன் சார்? அப்படி இருக்கும் பொழுது இந்த நீதியரசர் எங்களில் யாராவது ஒருவருடன் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் கலந்து கொள்ளலாமா? அது சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு தங்களிடம் பதில் வேண்டும். கேட்டுக்கலாம். இப்ப அப்படியான ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா நீங்க சொல்றீங்க? அப்படி ஒரு ஆகஸ்ட் 26ஆம் தேதி தற்போது இந்த நீதித்துறையில் இந்த நீதியரசர் HSI, அதாவது அதுவும் ஒரு AWBI ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு மூட் கேம்ப், அனிமல் லா மூட் கேம்ப் பட்டியாலா யூனிவர்சிட்டியில் நடந்தது. அதற்கு அவர் தலைமை தாங்கியுள்ளார். இது அவர்களுடைய இணையதளத்தில் போடப்பட்டுள்ள செய்தி. சோ இப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடக்கிறால், இந்த சதி திட்டம் இன்னும் வலுவடைந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாம், அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? அப்படி உள்நோக்கம் கற்பிக்க முடியாது சார். நான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம். இப்ப அவர் எதிர் மனுதாரர், அவருடன் நீதியரசர் காபி சாப்பிட்டால் கூட எனக்கு ஒரு டவுட் வராதா? அதாவது என்னுடைய தீர்ப்பில் அவர் சாதகமா போய்விடும், அந்த மாதிரி ஒரு உணர்வில் தான் நான் கேட்கிறேன். இப்ப இதுல என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடத்த முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடக்க முடியுமாங்கிறது நம்ம இந்த ஆண்டுல நான் என்ன அந்த சுப்பிரமணிய சுவாமி சார் சொன்ன மாதிரி உண்மையில் இதை லீகலா தான் நம்ம அணுக வேண்டும். இதை நம்ம அவசரப்பட்டு நடத்தணும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அங்க எங்கேயாவது வன்முறைகள் நடந்து அது வீடியோக்களாக கைப்பற்றப்பட்டு அதை மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பித்தால் அங்கே பிரச்சனை வரும். ஓகே, ஜல்லிக்கட்டு நடக்காமல் போய்விடும். சோ ஆஸ் a law abiding citizen நான் கண்டிப்பா அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஒன் மோர் பாயிண்ட் நான் மேக் பண்றேன். இப்ப இந்த கவு ஸ்லாட் ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கவு ஸ்லாட் இஸ் பேண்ட் அக்ராஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அடிஷனலா பட் கேட்டில், அதாவது மிருகங்கள், அந்த கால்நடைகள் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், பட் ஸ்டேட் ஷுட் டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள், பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவு ஸ்லாட்டர் இஸ் அலவுட், மகாராஷ்டிரால இட்ஸ் நாட் அலவுட். ஓகே, அப்படி ஒரு ஸ்லாட்டரிங் விஷயத்துக்கு ஒரு மாடு கால்நடை ஸ்டேட் சப்ஜெக்டா மாறும் பொழுது ஏன் ஜல்லிக்கட்டு மாறக்கூடாது? ஏன் தமிழக அரசு நாளைக்கு ஒரு ஆர்டரை பாஸ் செய்து இது என்னுடைய மாடு, இது என்னுடைய கலாச்சாரம், நான் செய்வது வாய்ப்பு இருக்கா? நம்ம பூங்குன்றன் அவர்கள் பூங்குன்றன் 2 விஷயங்களை அவர் கேட்கிறார். ஒண்ணு இது மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அப்படி நம்ம அதுக்குள்ள போறது சரியா இருக்க முடியுமாங்கிற என்னுடைய கேள்வி இருக்கு. நான் தீர்ப்பை விமர்சிக்க முடியும், ஆனால் ஒரு உள்நோக்கத்தோடு அதை பார்க்க முடியுமா? 2வது, இது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டா அணுக முடியுமா? அந்த 2க்கும் உங்களுடைய பதில் ரொம்ப சுருக்கமா. இப்போ ஆக்சுவலா நீதிபதின்றவர் லைக் யூ கேன் சே சீசர்ஸ் வைஃப் இஸ் அபவ் சஸ்பிஷன். அது மாதிரி தான் ஒரு நீதிபதி. அதாவது அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா, அவர் தனிப்பட்ட மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீதிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர்.
நீதியை செலுத்தக்கூடிய ஒரு ஒரு கருவி. அப்படிதான் அவங்க வந்து நம்ம பார்க்கணும் மொழிய ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அவங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கு நம்ம வந்து பார்க்க ஒரு நீதிபதியை வந்து பார்க்க முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நீ இதே ஒரு இன்னொரு ஒரு பேரல ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் தமிழக சார்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க தமிழகத்தை சார்ந்த கேசஸே போகக்கூடாதா? அவங்க விசாரிக்க கூடாதா? கேட்டால் அவங்க தமிழர்கள், அதனால வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா? இல்ல சார், உள்நோக்கம் அது முடியாது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி, மேபி அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம், அதில் கலந்துருக்காரு. அதுக்காக உள்நோக்கத்தை வந்து நம்ம கற்பிக்க முடியாது. அது ஒரு ரெண்டாவது. அதையும் தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆப்வியஸ்லி அதை வந்து இன்னொரு மனு சமர்ப்பிக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தளமா அமையும். அது ஒரு கேள்வி. ஏனென்றால் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, அதாவது கவு ஸ்லாட்டரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருக்கு. ஆமா. ஆனாலும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுத்திருக்காங்க. அது சாத்தியமாக சாரி நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதாவது ஸ்டேட் சிலபஸ் ஸ்டேட் சப்ஜெக்டா இதை கொண்டு வர முடியுமாங்கிற அந்த கேள்வி இருக்குது. கவுஸ்லாட்டர் எப்படி ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்குதோ அதே போல அந்த அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த நாகராஜா தீர்ப்புல வந்து அதை வந்து தெளிவுபட சொல்லிட்டாங்க. இந்த அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் லாஸ் இருக்குன்னு சொல்லி, அதனால வந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் நாகராஜா தீர்ப்பு படி என்னென்ன குரூவல்டி சொல்லிருக்காங்களோ இதெல்லாம் வந்து நீக்கிட்டு இதுபடி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிவகைகள் சொல்றதுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு வந்து தமிழக அரசுக்கு ஒரு வழிவகை இருக்கு. ரெண்டாவது, மத்திய அரசுக்கு சட்ட திருத்தம் அந்த பிரிவென்ஷன் ஆஃப் அனிமல் க்ரூவல்டி ஆக்ட்ல வந்து திருத்தம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்கு. அது அனிமல்ஸை வந்து ஒரு போலீஸ்க்கோ இல்லாட்டி டிஃபென்ஸ்க்கோ வந்து யூஸ் பண்றது இது பண்றது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கல்ச்சுரலா கூட நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் பண்ண அது சட்ட திருத்தம் நோட்டிபிகேஷனா இல்லாம நோட்டிபிகேஷன் இருக்கும் பட்சத்துல ஒரு ஆட்சேபனையே வரும். அது மூன்றாவது கருத்து. நன்றி திரு பூங்குன்றன், உங்களுடைய கருத்து ரொம்ப சுருக்கமா ஒரு 3 நிமிடம் எனக்கு தயவுசெய்து குறுக்கிட்டு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, என்னன்னா நம்மளுடைய நண்பர் பூங்குன்றனுடைய நண்பர் தான் அவர் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் போய் நீங்க சட்ட திருத்தம் தான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை அமல்படுத்துறதுக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அப்படி முயற்சிகள்லாம் அரசியல் கட்சி எடுக்கலாம். மீறி இந்த ஆண்டு நீங்க நடத்தினீங்கன்னா நடத்துங்க. அதை பத்தி இல்ல. சில பேர் சொல்ல இந்திய இராண்மைக்கு எதிராக எனக்கு இராண்மை மேல நம்பிக்கை இல்லைன்னு சில அமைப்புகள் சொல்லலாம். நாளைக்கு வந்து முல்லை பெரியார் பிரச்சனையிலையோ இல்ல காவேரி பிரச்சனையிலையோ அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜல்லிக்கட்டுல வந்து உச்சநீதிமன்றத்தை மதிக்கல, நானும் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். இந்த ஆண்டு விட்டுட்டு அடுத்த ஆண்டுக்கு முயற்சி பண்ணுங்க. செய்து நீங்க வந்து ஜனநாயகம் நடத்தப்படுங்க. எல்லா இடத்துலயும் இந்த பண்பாடை நீங்க கட்டிக்காலுங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஜல்லிக்கட்டு மாடை வச்சு எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் மாடு பிடிப்பதற்கு ஏறு தழுவதற்கு பயிற்சி கொடுங்க. எல்லார் வீட்டுல இருந்தும் போகட்டும். அப்ப ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எல்லார் வீட்டு பிள்ளைங்களும் வந்து ஏறு தழுவி நம்ம பண்பாட்டை காப்பாற்றலாம். அப்படி பண்றதுனா பண்ணுங்க. ஆனால் அது மட்டும் இல்ல, அப்படி செய்யாமல் சும்மா வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு சில இளைஞர்களை மட்டும் நீங்க பயன்படுத்துவீர்கள் என்றால் நான் என்ன சொல்லுவேன்னா, பழையன கழிதலும் புதியன பூதலும் தான் பொங்கல் போகி பொங்கல் பண்ணுவோம். இந்த போகியில வந்து ஜல்லிக்கட்டை பொசுக்கி விட்டு நல்ல ஒரு சமத்துவ பொங்கலை கொண்டாடலாம். திரு ஜெயராஜ், உங்களுடைய அரசியல் மாச்சரியங்களுக்கு காரணங்களுக்காக வந்து எங்கள் மீது அவர் இப்படி செய்தார் இவர் இப்படி செய்தார் 2 வருஷம் கையில வைத்திருக்கிறவர்கள் இதுல கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். ஒரு மாநகராட்சி தேர்தலில் கூட தனியாக நின்று பிஜேபியால் சென்னையில் வெற்றி பெற முடியாது என்பதற்காக எங்கள் மீது தேவையில்லாமல் குற்றச்சாட்டி எதுவும் ஆக போகவில்லை. அவங்க வெற்றி பெற முடியாது, அவங்க வாக்கு சதவீதம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன செய்ய முடியும், எங்கள் மீது குற்றச்சாட்டி எதுவும் ஆக போறது கிடையாது. எங்களுடைய உரிமை, என் மண்ணினுடைய உரிமை, என் மண்ணினுடைய கலாச்சாரத்தை எந்த அரசு வந்து தடுத்தாலும், யார் வந்து அதற்கு நடத்துவதற்கு தடையாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். இந்த முறை நடத்த முடியுமா முடியாதா? நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது. இன்னமும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்க போகுதா மக்களுக்கு? பாடம் நாராயணன் அவர்கள் சொன்னதுல ஒரே ஒரு முதல்ல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன்.
இதுல அதாவது இவங்க தான் போய் விளையாடணும் அப்படிங்கிறது இல்ல. யார் நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ரொம்ப சுருக்கமா முரளிதரன் சொன்ன ஜெய்சிமாவுக்கு டிசம்பர் 25, 2015 டாக்டர் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் எழுதி அதை என்கரேஜ் பண்ண, அந்த ஜெய்சிமாவை என்கரேஜ் பண்ணி புல் ஃபைட்டிங்க நீங்க தொடர்ந்து எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்ன கடிதம் தான் நான் வச்சிருக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன அந்த கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது என்ன சாத்தியக்கூறுகள், நம்ம இந்த குற்றச்சாட்டுகளை முடிச்சு வந்துட்டோம். அதுல நாம் கடந்த வருடம் இருந்து அதை பரி பண்ண குழியில் போட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறோம். இது உயிர் பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம். இதுல தேவையில்லாம பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மத்திய அரசையும் ஏற்கனவே இதை மரணமடைய செய்த கட்சிகள், குறிப்பாக காங்கிரசும் திமுகவும் இதில் அரசியல் செய்வது சரியல்ல. நாங்கள் கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டை இழந்த ஜல்லிக்கட்டை மீட்டு வருவோம். 2015 அவர் மன்மோகன் சிங் ஆட்சியிலே இல்ல, நம்ம வந்துட்டோம். அதுக்கு பிறகு திரு ஜவடேகர் கான்ஸ்பிரசி தியரி தானே இது. இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரினா நீங்க ஒரு அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைங்க. இப்ப நான் கேக்குறது சாத்தியக்கூறுகள் இல்லங்க. அவர் நடத்தலங்க. இல்ல காங்கிரஸ் தவறு செய்தது, திமுக தவறு செய்ததெல்லாம் தாண்டி இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, செய்ய முடியுமா? என்ன செய்ய ஏற்கனவே புதைத்து விட்ட ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறோம் என்ற பொழுது நாங்கள் அதற்கு இல்ல, இது என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நிச்சயமாக நடத்த முடியும், நேத்துக்கு சொல்லும்போது நிச்சயமா நடத்த முடியும் போதுதான் நம்பிக்கை வருது. வேற ஒண்ணும் இல்ல. அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிடுமா? நம்பிக்கை நீ உச்சநீதிமன்றத்தின் மீது நீங்க உச்சநீதிமன்றத்தை மீற வேண்டும் என்று சொல்கிறீர்களான்றதான் கேள்வி. இல்ல நம்பிக்கையை கொடுத்தது யாரு? இப்ப நீங்க தடையை மீறியும் நடத்தலாம் யார் சொன்னா? தடையை மீறியும் கூட ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொன்னது யாரு? திரு நாராயணன். உங்களுக்கு தெரியும், தடையை மீறியும் ஜல்லிக்கட்டை நடத்தலாம்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்கள் சொன்னார்களா இல்லையா? நேற்றுக்கு இன்னைக்கு கூட சொல்லிருக்காரு. அப்புறம் யார் சட்டத்தை மீறலாம்? சட்டத்தை யார் மீறுறாங்க? என்னுடைய உணர்வு பொறுப்புல நம்ம இருக்கிறோம், அதிகாரத்துல நம்ம இருக்கும்போது சட்டத்தை மீறுவது சரியா இருக்க முடியுமா? நானே சொல்றேன், என்னுடைய உணர்வின் காரணமாக சொல்றேன். நானும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்ற காரணத்தினால, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற காரணத்தினால சொல்றேன், ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், அதற்கு ஆதரவு உண்டு. ஆனாலும் அதை சட்ட ரீதியாக நடத்துவதற்கான அதிகாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நடத்துங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த ஜட்ஜ்மென்ட் வரணும். இந்த ஜட்ஜ்மென்ட் வந்த பிறகு திரு செல்வராஜ், உங்களுடைய இறுதியான கருத்துக்களை ரொம்ப சுருக்கமா வைங்க, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய நண்பர் பிஜேபி நாராயணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தம்பித்துரை அவர்கள் ஏதோ பதில் சொன்னதாக சொன்னார்கள். அது சின்ன விளக்கம் தான் சொல்றான். அதாவது ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு அதிபர் வந்திருக்கிறார், அவரை பார்ப்பதற்கு பிரதமர் போயிருக்கிறார், 24 மணி நேரம் அவரோடு இருக்க மாட்டார். அந்த அரசில் துணை சபாநாயகர் இருக்கின்ற ஒரு கௌரவமான பிரச்சனை காரணமாக பொத்தாம்பொதுவாக பெருந்தன்மையாக பிரதமரை விட்டுக் கொடுக்காமல் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை, தமிழகத்தை புறக்கணிக்கிறார். ஒன்று. இந்த பீட்டா அமைப்பு வெளிநாட்டுடைய அமைப்பு, அதை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது அதாவது வனவிலங்கு நலவாரியமாக இருக்கலாம் அவர்கள், ஆனால் நாம் சொல்வது கால்நடைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். வன விலங்குல மாடு, ஆடு, கோழி எல்லாமே இந்த காளைகள் எல்லாம் வனத்துல போய் வளர்றது இல்ல, வீட்டுல வளரக்கூடிய பொருள். அதனால் இந்த காளைகள் அடக்குகின்ற அந்த விளையாட்டு தமிழக அரசு அதை ஆதரிக்கிறது. தமிழக அரசு தமிழக மக்களுடைய உரிமைகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காது. நன்றி செல்வராஜ். எல்லோருமே ஆதரிக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடத்துவதை பெரும்பான்மையான கட்சிகள் அல்லது ஒட்டுமொத்த கட்சிகளும் ஆதரிக்கின்றன, பெரும்பான்மையான மக்கள் ஆதரிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. இந்த இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியாக இந்த ஒரு பிரச்சனைக்கு வருகின்ற அதே காலகட்டத்தில் நம்ம மறந்துடக்கூடாது, ஜல்லிக்கட்டு என்பது நிச்சயமாக உணர்வு சம்பந்தப்பட்ட, பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் அறுவடை காலத்தில், மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஆனால் மகிழ்ச்சியே இல்லாத, உயிருக்கு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்ற, அவருடைய உணவுக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. டெல்டால மட்டும் இல்ல, பல மாவட்டங்களில் இன்றும் கூட ஒரு விவசாயினுடைய தற்கொலை நடந்திருக்கிறது. இந்த விவசாயிகள் பிரச்சனைகளுக்கும் கூட முக்கியத்துவத்தை முழுமையாக செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.